தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். எபேசியரில் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையில் வாசிக்க கேட்போம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். கண்களை மூடி தேவ செய்திக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வல்ல பிதாவே, நடுவுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையும் இரக்கம் தயவும் நிறைந்து அப்பா, அந்த நேரத்திலும் குமார் நகேஷ் நாமத்துக்கு வருகிற ஆண்டவரே, கர்த்தாவை எல்லாவற்றையும் பார்க்கலாம் இந்த வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்கும்படி அமர்ந்திருக்க எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக ஆளுகை செய்யும்படியாக வேத வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனதை திறக்கும்படியாக ஆவியானவரே வசனங்களை எங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக இருதயங்கள் கொழுந்துட்டு எரியத்தக்கதான அனுபவம் உண்டாகும்படியாக அன்றைக்கு தாவீதின் கரத்தில் பயன்பட்ட கவனக்கல்லை போல இந்த அடிமை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே நீருக்கு தாவை வெளிப்படும்படியாக இடைவிடும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரத்துவம் என்கிறதான தலைப்பில் தான் இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே எபேசியர் நிருபத்திலே பாகம் 77வது பக்கத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். 77 மெசேஜ் இது வரையிலும் நம்ம எபேசியர் நிருபத்தில் இருந்து என்ன செய்திருக்கோம், கேட்டிருக்கோம். எபேசியர் நிருபம் இன்னும் முடியலை. ஆண்டவர் மையப்படுவாராக. இன்றைக்கும் ஆண்டவர் விசேஷமாக நம்மோடு கூட வசனங்களை கொண்டு ஆண்டவர் இடைபடுவாராக. அல்லேலூயா. இது எல்லாமே அந்த 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கும் வசனம். சரியா, மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சுருக்கோம். சரி, அங்கேருந்து இப்படி ஆரம்பிக்க என்னென்னா, ஆவியினாலே நிறைந்து பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக நம்மளை ஒப்பு கொடுத்து தேவ அன்பினால் நிறைந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்ய பார்க்க முடியும். சபையாய் கூடி என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியம், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் பெற்றோர் பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எங்கே கொண்டு போகிறார் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட வேலை ஸ்தலம் அப்படிங்கிற காரியத்துக்குள்ளே. சரியா, நம்ம வேலை ஸ்தலம், நம்ம தொழில் செய்கிற இடம், வியாபாரம் செய்கிற இடம், வேலை செய்கிற இடம், அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக சமுதாயத்தோடு நம்ம தொடர்புள்ள அந்த காரியத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போகிறார். அப்போது நாம் அந்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து நம்ம அங்கே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன செய்யணும் பார்க்குறோம். அந்த 5ஆம் வசனத்தில் வேலைக்காரரே அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, இந்த 5ஆம் வசனம் போட்டு ஸ்க்ரீனில் எப்படி ஆரம்பிக்குது, வேலைக்காரரே அப்படின்னு ஆரம்பிக்குது. சரிங்களா, ஆனால் நான் கரெக்டான இது டிரான்ஸ்லேஷன் இப்படி செஞ்சுருக்கிறதும் ஓரளவுக்கு நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்துக்கு பொருந்துவதற்கு இந்த டிரான்ஸ்லேஷன் வேலைக்காரரே அப்படிங்கிறது பொருந்தும். சரி, ஆனால் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும்போது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் கிரேக்க இதில் வேலைக்காரருக்காக எழுதப்படவில்லை. அவங்களும் வேலைக்காரங்க தான். ஆனால் இங்கிலீஷ் பைபிள் எந்த வருஷன் வேணால் போடுப்பா, கேஜேவி தவிர எந்த வருஷம் வேணால் போடுங்க. கேஜேவி அப்படின்னு கிங்ஸ் ஜேம்ஸ் வேர்ஷன் சொல்லக்கூடிய இந்த 1611வது வருஷம் மொழிபெயர்க்கப்பட்டதான அந்த கிங்ஸ் ஜேம்ஸ் வேர்ஷன்லாம் சர்வன்ட்ஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுதான் தமிழ் பைபிள் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க தமிழ் பைபிளில். அதனால தான் அங்கே வேலைக்காரன் போட்டிருக்கு. ஆனால் உண்மையான வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்எல்டி, என்ஐவி, இஎஸ்வி, என்ஏஎஸ்பி எந்த வேர்ஷன் பார்த்தாலும் எப்படி ஆரம்பிக்கும்னா ஸ்லேவ்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸ்லேவ்ஸ் ஒபே யுவர் எர்த்லி மாஸ்டர்ஸ் அப்படின்னா, ஸ்லேவ்ஸ் அப்படின்னா அடிமைகள் அப்படின்னு அர்த்தம். கவனிங்க, அந்த நாட்களிலே அடிமைகள் அப்படிங்கிற காரியம் இன்றைக்கு இல்லை. அந்த நாட்கள் இன்றைக்கு பரவலாக இல்லை, சில இடங்களில் சில தேசங்களில் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு மிகவும் பரவலாக இருந்தது. அந்த எபேசு சபை இருக்கும்போது
ரோம ஆட்சியில் உலகம் முழுவதும் ரோம ஆட்சி இருந்தது. அப்போ ரோம ஆட்சியில் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் அடிமைத்தனத்தில் என்ன செய்தார்கள், இருந்தார்கள்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அந்த நாட்களில் முதல் நூற்றாண்டில் அப்படி 6 கோடி மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா அவங்க அடிமைத்தனம் நம்ம நினச்சக்கூடாது. வீட்டு வேலை செய்கிறது, தோட்டத்தில் வேலை செய்கிறது, விவசாயத்தில் வயலில் வேலை செய்கிறது, அப்படிப்பட்ட அடிமைகள் மட்டும் இல்லை, ப்ரொஃபஷனல்ஸ்னு அடிமைகளாக இருந்தாங்க. அதாவது அடிமை டாக்டர் இருந்தாங்க, அடிமை டீச்சர்ஸ் இருந்தாங்க. அப்படி ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடியவங்க கூட என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அடிமைத்தனத்தில் என்ன செய்தாங்க. அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியம் பரவலாக சுற்றிலும் செய்தது இருந்தது ரோமருடைய ஆட்சியில். சரியா? அப்போது அந்த அடிமைகளிலிருந்தும் ஆண்டோட பெரிதான கிருபையினாலே அடிமையிலிருந்தும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமையிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டாங்க, எஜமான்கள்னு சொல்லக்கூடியவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. சரியா? அப்போ 2 கேட்டகரியில் இருந்தும் ஆட்கள் ரட்சிக்கப்பட்ட போது இந்த இடத்துல அதை தான் பவுல் கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றாருன்னு சொன்னால், அந்த 5ஆம் வசனத்தில் வேலைக்காரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறதை பார்க்குறோம். 9ஆம் வசனத்தில் எஜமான்களே அப்படின்னு அவர் சொல்கிறத செய்கிறோம், பார்க்குறோம். சரிங்களா? அப்போது கவனிங்க, இன்றைக்கி சூழ்நிலை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கு அடிமைகளாக நம்ம என்ன செய்யலை, நாம் இல்லை. சரிங்களா? ஆனால் ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்வோம், நம்ம வேலை செய்கிறவர்களாக என்ன செய்வோம், இருப்போம் இல்லையா? அல்லது நாம் தொழில் செய்கிறவர்களாக எஜமான்களாக இருப்போம், அல்லது வேலை செய்கிறவர்களாக என்ன செய்வோம், ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்களாக என்ன செய்வோம், இருப்போம். நான் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஹவுஸ் ஓனர் அப்படின்னு இருப்பாங்க. ஹவுஸ் ஓனர். நம்ம வீட்டில் அவங்க வீட்டில் என்ன செய்வோம், வாடகை என்ன செய்வோம், இருக்கிறவர்களாக இருப்போம். அல்லது எப்படின்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்கிறபடியாக நம்மை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக என்ன செய்ய வேண்டும், ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்றதும் அடுத்த வருஷம் போடுங்க, ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். சரியா? யாருக்கு? ராஜாக்களுக்கு, அதிகாரமுள்ள யாவருக்காக அப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்போது ஏதோ ஒரு அதிகாரத்தை நம்ம உட்பட்டுருக்கிறோம். கவனிங்க, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு அதிகாரத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், உட்பட்டுருக்கிறோம் அப்படின்னு தான் செய்ய பார்க்க இல்லையா? ஒரு நாட்டில் இருக்கிறோம், தேசத்தில் இருக்கிறோம், எல்லோரும் ஆதார் கார்டு வாங்கி வச்சுருக்கிறோம். ஏன்னா கட்டளை சொன்னாங்க ஆதார் கார்டு வாங்கணும் அப்படின்னு, ஆதார் கார்டு வாங்கி வச்சுருக்கிறோம் இல்லையா? ஆமாம். நம்ம என்ன சொல்லி எப்படி வளர்ந்துருந்தாலும் ஆதார் கார்டு அப்போ எடுத்த மாதிரியே சிலருக்கு என்ன செய்யும் இருக்கும், சூழ்நிலை வந்தால் தான் அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே என்ன செய்வோம், வச்சுருப்போம். ஆனால் ஆதார் கார்டு செய்வோம், வைத்திருப்போம், இதெல்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்கும், நம்ம ஒரு 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 காரியத்துக்குள்ளாக என்ன செய்கிறோம், ஒரு அதிகாரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அப்போது நம்மளை ஆளுகை செய்கிறவர்கள் அப்படின்னு தான் அந்த வசனம் அப்படி தான் சொல்கிறது, அப்படி அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ராஜாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதிகாரிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம அடிமைகள் கிடையாது. சரி? அதனால் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம் அந்த அர்த்தத்தில் இல்லை. அன்னைக்கு சொல்லும்போது, அந்த வசனம் சொல்லும்போது அப்படிப்பட்டவங்களாம் எழுதப்பட்டது. நான் இன்றைக்கு சூழ்நிலை பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஏதாவது ஒரு அதிகாரத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இருக்கிறோம். சரியா? ஒன்று வேலை செய்கிறவர்களாக இருப்போம், அல்லது எஜமான்களாக இருப்போம், அதே போல் வீட்டு ஓனர்ஸாக இருப்போம், ஹவுஸ் ஓனர்ஸாக இருப்போம், அல்லது வாடகை வீட்டில் இருப்போம். சரியா? அவங்க வீட்டில் நம்ம வாடகையாக இருப்போம், அல்லது ராஜாக்களில் எப்படியாக நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு அதிகாரத்துக்குள்ளே நாம் என்ன செய்கிறோம், உட்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ அன்றைக்கு கவனிங்க, அன்றைக்கு அந்த அடிமைகளே எஜமான்களே அப்படின்னு சொல்லப்பட்ட 1ஆவது நூற்றாண்டில் சொல்லப்பட்ட எபேசு நிருபத்தில் எபேசு பட்டணத்தில் இருக்கிற எபேசு சபைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், எப்போவுமே பைபிள் டெக்ஸ்ட் எப்படி எப்படி பார்க்கணுன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற இறையியல் உட்கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். தியோலாஜிக்கல் பிரின்சிபிள் என்ன அப்படின்ற பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இறையியல் உட்கருத்து என்ன, முதலாவது அந்த வசனங்களில் சொல்லுகிற உட்கருத்து என்ன. உட்கருத்து அது ரொம்ப முக்கியம். நம்ம கருத்து இல்லை, நான் ஒரு கருத்து வச்சுன்னு பார்க்கக்கூடாது, நம்ம கருத்து அல்ல, அல்லது அங்கே இல்லாத ஒரு கருத்தை எடுத்து என்ன செய்யக்கூடாது, என் கருத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. சரி? அப்படிலாம் செய்யக்கூடாது. அருளப்பட்ட பிரகாரமாக பார்க்க வேண்டும். அப்போ அந்த டெக்ஸ்ட்டில் வாசித்த அந்த பகுதியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற உட்கருத்து என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் தான் சொன்னேன் தியோலாஜிக்கல் பிரின்சிபிள் என்ன சொன்னேன், இறையியல் உட்கருத்துன்னு சொல்கிறேன். ஏன் இறையியல் உட்கருத்துன்னு சொல்கிறேன்? ஏன்னா அங்கே அந்த கருத்தை சொல்லுவது யாருன்னு சொன்னால் தேவன். வேத வாக்கியங்கள்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் அங்கேருந்து என்ன கருத்தை நமக்கு கொடுக்கிறார், என்ன பிரின்சிபிள் நமக்கு உட்கருத்தை நமக்கு தருகிறார், என்ன நம்ம இன்றைக்கு இருக்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், சபையில் இருக்கிற நாம் இன்றைக்கு பின்பற்றுவதற்கு தேவனுடைய அந்த உட்கருத்து என்ன. ஏன் தேவனுடைய உட்கருத்து அப்படின்னு சொன்னால், இந்த வசனங்களிலே தேவன் எப்படிப்பட்டவராக தெரிகிறார் அப்படின்றத செய்யணும், பார்க்கணும். தேவன் எப்படிப்பட்டவராக தெரிகிறார், அல்லது இந்த வசனம் அவருடைய கருத்தை அவர் சொல்லும்போது, இப்போ ஒரு ஆளை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுப்போம்? அவங்க பேசும்போது அவங்களுடைய கருத்தை வைத்து நாம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்வோம் இல்லையா? அதே போல் தேவன் அவருடைய உட்கருத்தை சொல்லும்போது, அவருடைய காரியத்தை இருதயத்திலே அவருக்கு காரியத்தை அவர் சொல்லும்போது, அந்த உட்கருத்து மூலமாக நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தேவனுடைய மனநிலை என்ன, நம்முடைய தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, அல்லது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த உட்கருத்தை நாம் இன்று நாளில்
சரியா? இந்த நூற்றாண்டில் இருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற நாம 1வது நூற்றாண்டில் சொல்லப்பட்ட அந்த வேத வசனம், சரியா? இன்றைக்கும் அது தெய்வ வசனம் தான். இன்றைக்கும் அது ஆண்டோடைய வார்த்தை தான். அதை நாம் அந்த உட்கருத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவர்களாக என்ன செய்யணும்? காணப்பட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தில் 5ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்க காரியத்தில் தேவனுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்ளணும். கவனிங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வசனம் சொல்லப்பட்டது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே சில கணவன் மனைவிக்குரிய காரியங்களை பார்க்கும்பொழுது, பிள்ளைகள் பெற்றோர் காரியங்களை பார்க்கும்போது, நான் அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் இருந்த சூழ்நிலையை நான் எனக்கு சொல்லியிருக்கிறேன். சரியா? அன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை? பெண்கள் வந்து ரொம்ப மோசமாக நடத்தப்பட்டார்கள், கருதப்பட்டார்கள். பெண்களை வந்து ஒரு உடமையாக தான் என்ன செய்தாங்க? கருதுனாங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்ததுன்னு சொல்லி சொன்னேன். அதாவது அநேக தள்ளுதல் சீட்டை கொடுத்து டக்குன்னு என்ன செய்யுது, காரம் போட்டால், உப்பு அதிகமாக போட்டால், என்னை பேசிட்டா அப்படி டக்குன்னு தள்ளுதல் சீட்டு கொடுத்து தள்ளுற ஒரு காரியம் இருந்தது. ஒரே நேரத்தில் அநேக மனைவிகளை திருமணம் செய்யக்கூடிய காரியம் இருந்தது. அதில் அநேக தரம் திருமணம் செஞ்சு கொண்டே போகிறது. 30வது மனைவி, 31வது மனைவின்னு அப்படி அநேக தரம் திருமணம் செய்கிற காரியங்கள் இதெல்லாம் இருந்தது. அப்படி தான் அங்கே அந்த சூழ்நிலை காணப்பட்டது அப்படின்னு செய்யணும் பார்க்குறோம். பிள்ளைகளுடைய காரியத்துக்கு வரும்போது நான் சொன்னேன், எந்த பிள்ளை பிறந்தாலும் முதல்ல அப்பாவோட பாதத்தில் கொண்டு வந்து செய்வாங்க, வைப்பாங்க. அந்த அப்பா கையில் அந்த பிள்ளையை பார்த்து கையில் தூக்குனா அந்த பிள்ளை அந்த வீட்டில் வளரும். அவர் கையில் எடுக்காமல் அப்படி தூரம் போயிட்டார் அப்படின்னா, இப்படி எட்டி வச்சிட்டார் அப்படின்னா, தூரம் போயிட்டார் அப்படின்னா அந்த பிள்ளையை ஒன்று கொன்னுடுவாங்க, தண்ணியில் அமைக்கி என்ன செய்வாங்க? கொன்னுடுவாங்க. அல்லது என்ன செய்வாங்க அப்படின்னா ரோட்டில் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி ரோட்டில் தூக்கி போடுற பிள்ளைகளை வந்து மற்றவங்க வெளியில் இருந்த ஆட்கள் என்ன செய்வாங்க? அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஆண் பிள்ளையாக இருந்தால் அதை அடிமையாக்கிடுவாங்க. பெண் பிள்ளையாக இருந்தாலும் அடிமையாக்கி அதை அவளை வேசியாக்கிடுவாங்க. அப்படி வளர்த்து இது மாதிரி என்ன செய்வாங்க? காரியங்களை செய்வாங்க. அப்படி பிள்ளைகள் செய்வாங்க. அப்போ பார்த்துக்கிடுங்க, எத்தனை பிள்ளைகள் தூக்கி எறியப்பட்டிருப்பாங்க, எத்தனை பிள்ளைகள் அப்படி அடிமைகளாக என்ன செய்கிறோம்? அடிமை வேசிகளாகவும் அடிமைகளாகவும் எத்தனை பிள்ளைகள் போயிருக்குன்னு. அதனால தான் சொன்னேன், பல கோடி சொல்லப்படுகிறது. இப்போ கிட்டத்தட்ட இத்தனை கோடி ஜனங்கள் அந்த நாட்களில் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே அவர்களுக்கும் சுவிசேஷம் போய் சென்று அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு காரியம் அந்த நாட்களில் இருந்தது. கவனிங்க, பைபிள்லேயே நம்ம பார்த்தோம் வைங்களேன், பைபிளே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோசேப்பு ஏற்பாட்டில் யோசேப்போட சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணுறாங்க? விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு போன மீதியானர்கள் என்ன பண்ணுறாங்க? நேராக கொண்டு போய் போத்திபார் வீட்டில் விற்கிறாங்க. இங்கே வாங்குறாங்க காசு கொடுத்து, அங்கே போய் யோசேப்பை விற்கிறாங்க. போத்திபார் வீட்டில் அவன் அடிமையாக இருக்கிறான். எபிரேய அடிமை தான் சொல்லப்படுது இல்லையா? எபிரேய அடிமையான செய்கிறான். அப்போது யாக்கோபுக்கு சொந்த பிள்ளை, ஆனால் அண்ணன்மார்னாலே என்ன செய்கிறான்? விற்கப்படுகிறான். சரியா? அப்படி என்ன விற்கப்பட்டு அவன் என்ன செய்யறான்? அடிமையான செய்கிறான், தேசத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்குறான். அதை தொடர்ந்து என்ன பார்க்குறான் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே பழுகி பெறுகிறாங்க. அங்கே அவன் பார்வோன் ராஜா என்ன செய்கிறான்? இவங்க பழுகி பெருகினா நாளைக்கு யுத்தம் வரும்போது நம்ம தேசத்தை இவர்கள் எதிராளிகளோடு இணைந்து கைப்பற்றினாலும் பிடிச்சாலுங்க, அதனால் இவங்களை அடிமைகள் ஆக்குவோன்னு சொல்லி அவங்க எபிரேயர்கள் என்ன செய்தாங்க? 430 வருஷம் எபிரேய ஜனங்கள், இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அப்படின்னு பைபிள் என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க இருந்ததே, இஸ்ரேல் மக்கள் இருந்தது ஒரு அடிமை கலாச்சாரத்துக்குள்ளே. அவர்களே அடிமையாக இல்லையா? அவங்க பிதாக்கள் முற்பிதாக்கள் அது மாதிரி சொல்லக்கூடிய அப்படியே சந்ததியாக 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் மக்கள். தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்ய முடியும்? பைபிளில் நம்ம என்ன செய்ய முடியும்? பரவலாக என்ன செய்யும் காரியங்களை நம்ம பார்க்க முடியும். சரி, அப்போ அதுக்கு பிறகு அவங்களுக்கு ராஜாக்கள் தந்தார். ஆண்டவர் சொந்த தேசத்தை கொடுத்துட்டாரு, ராஜாக்களை தந்தார். ஆனால் அவங்க சரியில்லாமல் ஆயிட்டாங்க. அதனால் ஆண்டவர் ஒரு 10 கோத்திரத்தை வந்து என்ன செய்தார்னு சொன்னால் சிதறடிச்சிட்டாரு. மற்ற 2 கோத்திரம் ஒன்றா சேர்த்து ஒரே குரூப்பாக யூதா மக்கள்னு சொல்லி அவர்கள் சிறையிருப்புக்கு அனுப்பினார். சிறையிருப்புலையும் அவங்க என்ன செஞ்சாங்க? பாபிலோன் வச்சு சிறையிருப்புக்கு போனாங்க. தானியேல், எசேக்கியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்களாம் யார்? பாபிலோன் தேசத்தில் அடிமைகள், சிறையிருப்பு கொண்டு போகப்பட்ட கைதிகள், அடிமைகள். அவர்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள். அப்புறம் மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வந்தது. கோரேஸ் ராஜா வந்தான். அவருடைய 1ஆம் வருஷத்தில் எல்லாம் யூதர்கள்லாம் போங்க, உங்கள் போய் உங்கள் தேசத்தில் போயிட்டு கர்த்தருக்கின்ற ஆலயத்தை கட்டுங்க, எனக்கு பரலோகத்தின் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அவங்க வந்தாங்க. இங்கே இருக்கும் போதும், மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுதும் அவங்கள என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நெகேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்கள பற்றின்னு பார்ப்போம். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் அவங்க ஜெபிக்கிறாங்க இல்லையா? அவங்க ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணி முடிவில் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 36வது வசனம் வாசிங்க. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம்.
இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். பாருங்க, சொந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எப்படி இருக்கணுன்றாங்க? ஏன் சொல்கிறாங்க அடிமைகளாக இருக்கணும்? ஆமாம், உண்மையில் பெரிய அதிக அளவில் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க. சுதந்திரமாக எதுவும் செய்ய முடியாது. இதோ ஆலயம் கட்டணும் அப்படின்னா கூட பெர்மிஷன் வாங்கி தான் கட்டணும். திடீர்னு ராஜா உத்தரவு போட்டால் ஸ்டாப் பண்ணணும். 16 வருஷம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்போது எல்லாமே அலங்கம் கட்டணும் அப்படின்னா பெர்மிஷனோடு தான் செய்யணும். எதுவும் தானாக செய்ய முடியாது. அடிமையில் இருந்தாங்க. அதே போல் ரோம ஆட்சிக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட நாட்களில் ரோம ஆட்சியில் இருந்தாங்க. சொந்த தேசத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ரோம ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது ரோம ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்ன அடிமைத்தனத்தில் ரொம்ப அதிகமாக டேக்ஸ் பே பண்ணாங்க. ரோமன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக டேக்ஸ் வாங்கினாங்க. சரி, அதிகமான வரி கொடுத்தாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துகிட்ட வரி கேட்கும்போது கூட ஆண்டவர் பேதுருட்ட கேட்பார், யார்கிட்டப்பா வரி கேட்பாங்க? பிள்ளைகளிடத்தில் வரி கேட்பாங்களா, அந்நிய இடத்துல வரி கேட்பாங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ பேதுரு சொல்லுவார், அந்நிய இடத்து தான் வரி கேட்பாங்க. மத்திய 17 இருக்குது லாஸ்ட்டில். அப்போ அந்நிய இடத்து தான் வரி கேட்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ பிள்ளைகள் செலுத்த வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு ஆண்டு சொல்லிவிட்டு, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு இடரில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய், நீ போய் ஒரு மீனை போயிட்டு தூண்டில் போட்டு மீனை பிடிச்சி என்ன செய், அதில் வருகிற காசை எடுத்து நீ எனக்கும் உனக்கமாக என்ன செய், போய் டேக்ஸ் பே பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சரியா? அப்போ ஆண்டவரும் கவனிங்க, ஆண்டவர் எப்படி வந்தார் தெரியுமா? ஒரு யூதனாய் வந்தார். அப்போ யூதனாய் வந்தார்னா அதனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு யூதனாய் வந்தார் ஆண்டவர். சரியா? அப்போ அந்த நாட்களில் அவங்க மனதார அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னோன்னே, நாங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது அப்படின்வாங்க. சரியா? ஆனால் அவங்க எதிர்பார்த்ததில் என்ன, ஒரு மெஸ்ஸியா வரணும், இந்த ரோம ஆட்சி ஒன்றும் இல்லாமல் செய்யணும், மறுபடியும் நம்மளை என்ன செய்யணும், நமக்கு ஒரு ராஜா, தாவீது ராஜா மாதிரி ஒரு ராஜா உட்காரணும், நாம் ஆளுகை செய்யணும், புறஜாதிகள் அழிக்கப்படணும், நாம் ஆளுகை செய்யணும். அதை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அதுதான் அவங்களை எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க ஒடுக்கப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க. அப்படி தான் அவங்க என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்படி அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த நாட்கள் கவனிங்க, அதாவது மனைவி பிள்ளைகளையே இப்படி நடத்துவாங்கன்னா அந்த நாளில் சரியாக மோசமாக நடத்துவாங்கன்னா, அடிமையாக இருக்கிறவங்கள வந்து விட்டுருவாங்களே, அடிமையாக இருக்கிற ஆளுங்களை விட்டுருவாங்களா? அடிமையாக எப்படி மாறுவாங்க தெரியுமா? அடிமையாக எப்படி ஆவாங்க தெரியுமா? அடிமையானா ஒன்று யுத்தம் செய்வாங்க. போய் இந்த சொன்னல பாபிலோன் ராஜ்யம் வந்து யூத தேசத்தை பிடிச்சது, கைதிகளாக பிடிச்சுன்னு வச்சாங்க, கொண்டு போகிறாங்க அடிமைகள். ஓகே, அப்படி யுத்தத்தில் போய் என்ன செய்வாங்க, நல்ல ஆட்களை அரண்மனை வாசிகள்லாம் கொண்டு போனாங்க. சரியா? ஆமாம், எஸ்ஐகேல் அவங்களாம் தானியேல் அப்படி அரண்மனை வாசிகள் செய்தாங்க, அடிமைகள் செய்தாங்க, கொண்டு போனாங்க. அவனுக்கு எஸ்ஐகே ராஜாவுக்கு சொல்லப்பட்டது என்னது சரியா? யார் வந்து பார்த்தான்னு கேட்பாங்க, பாபிலோன் ராஜ்யத்துலேருந்து பார்த்தாங்கன்னு சொன்னோன்னே அவனுக்கு சொல்லப்பட்ட விஷயமே என்னென்னா, உன் பிள்ளைங்க சரியா, நீ அவங்க வந்து என்னெல்லாம் பார்த்தாங்க எல்லாமே பாபிலோன் தேசத்துக்கு போயிடும், உன் பிள்ளைங்கள்லாம் வேலைக்காரெல்லாம் ஆகிடுவாங்க அந்த தேசத்தில் அப்படின்னு சொல்லப்படும். ஒன்று ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் பார்ப்பார், 2 ராஜாக்கள் 20. அப்போது பிள்ளைங்கள்லாம் அங்கே என்ன செய்வாங்க, வேலைக்காரெலாம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல போகணும். 2 ராஜாக்கள் 20 இருக்கும். சரியா? அப்போ அவன் சொல்லுவான், ஏசாயா தீர்க்கதரிசிட்ட, நல்லதுதான், என் டைம்லையாவது நல்லா இருக்கும்ல, என் டைம்லையாவது அவருங்க அந்த சிலர் உங்கள் வசந்த முடி போட்டு வசந்து போடுப்பா, முதல் போட்டு போடுங்க, அடிமைகளாக என்ன செய்வாங்க, சில பாபிலோன ராஜா அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள். ராஜா கிட்ட சொல்லப்படுது, எஸ்ஐக்கார் ராஜா கிட்ட சொல்லப்படுது, ராஜா உன் பிள்ளைங்க இளவரசலாக இருக்க மாட்டாங்க, உன் பிள்ளைங்க அடிமைகளாக இருப்பாங்க, வேலைக்காரராக இருப்பாங்க அந்நிய தேசத்தில் அப்படி சொல்லப்பட்டது, முன்கூட்டியே சொல்லப்பட்டது அவனுக்கு. சரி, அப்போ அவங்க வந்து பிடிச்சிட்டு போவாங்க பிள்ளைங்கள. அவன் சொன்னான், என் டைமில் நல்லா இருக்கும்ல, நான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும்ல, சரியா, அது போதும்ட்டான். சரியா? அதே போல் தான் நடந்துச்சு. என்னது, அவங்கள என்ன செய்தாங்க, அப்போது ஒரு தேசத்தில் யுத்தம் எடுத்து அந்த தேசத்தை பிடிச்சு அங்கே இருக்கிறவங்கள அடிமைகளை என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. சில இடங்களில் என்னென்னு சொன்னால் கடனால் என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா, அடிமைகளை என்ன செய்வாங்க, மாறிடுவாங்க. பைபிளே இருக்குது, நான் காமிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே எலிசா தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து பேசுவா இல்லையா, 2 ராஜாக்களில் 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். எதுக்கு வந்தான்? கடன் கொடுக்க முடியலன்ட்டு 2 பிள்ளைகளையும்
அடிமையில எடுத்துகிட்டு போயிடுறேன்ட்டான். இது அந்த நாள் கல்ச்சர், அந்த நாள் கலாச்சாரம். சரி, இது 1ஆவது நூற்றாண்டில் இருந்துச்சு இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ தான் மாறி இருக்கோம். நீங்கள் அப்போ அடிமையெல்லாம் ஆக்கி கொள்ள வந்தான்னு வந்து அழுறா, புலம்புறா. என் புருஷனே இறந்துட்டான், என்னால் கடன் கொடுக்க முடியல, என் புருஷன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான், உமக்கே தெரியும், 2 பிள்ளைகளை நான் இழக்கணுமா கடனுக்காக தான். அங்கே எலிசா ஒரு ஆசீர்வாதத்தை அவள் ஆஸ்வதிக்கப்படும்படியான ஒரு காரியத்தை சொல்கிறான் இல்லையா? நமக்கு அது பிறகு தெரியும். சரிங்களா? அப்போது இயேசு கிறிஸ்து ஓமையாக சொன்னார் தெரியுமா? மன்னிக்கிறது ஓமையில் சொன்னார் தெரியுமா? அங்கே வாங்க, மத்திய 18ஆம் அதிகாரத்தில் கலாச்சாரத்தை ஒட்டி தான் ஆண்டவர் சொன்னார். சரியா? ஆண்டவர் அதை என்கரேஜ் பண்ணுறார் அப்படி இல்லை, அடிமைத்தனத்தை ஆண்டவர் ஊக்குவிக்கிறார் அப்படி அல்ல. கலாச்சாரத்தை ஒட்டி சொன்னால் தான் அவங்களுக்கு அந்த கதை சொன்னால் தான் புரியும். அப்போ அங்கே இருக்கவங்க, அந்த டைமில் இருக்கிறவங்க கேட்டுக்க, அவங்களுக்கு அந்த நாளில் இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை வச்சு சொன்னால் தான் அவங்களுக்கு என்ன செய்யும், புரியும். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒரு ராஜா கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருந்தான் அப்படின்னு சொல்லுவார் மன்னிக்கிற ஓமையை பற்றி சொல்லும்போது. அப்போது அங்கே சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்குறோம். 25ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ராஜா என்ன சொல்கிறான் பாருங்க, கடன் வாங்கினவன்ட்ட. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். எப்படி கடனை தீர்க்க சொல்கிறாப்ல? எதெல்லாம் விற்கணுங்க? பெண்ஜாதி, முதல்ல அவனையும் நல்லா கவனி, அவனையும் விற்கணும். அவனையும் பெண்ஜாதியும் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று கடன் தீர்க்கணும். கடன் அடைஞ்சிரும். ஆனால் இவன் என்ன செய்வான்? விற்கப்பட்டவனுக்கு இவன் அடிமையாயிடுவான். சரியா? இது அந்த நாட்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. சரியா? அப்போ கலாச்சாரத்தை ஒட்டி ஆண்டவர் கதையை சொல்லிடுறாரு. பரலோக ராஜ்யத்துக்கு காரியத்தை மன்னிப்புகள் சொல்லும்போது அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஆண்டவர் இதை ஊக்குவிக்கலை, ஆனால் அதை ஒட்டி ஆண்டவர் அப்படி சொன்னால் தான் புரியும் சொன்னார். அப்போ அங்கே சொல்லும்போது நம்ம கலாச்சாரத்தின் காரியத்தை என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அங்கே அந்த நாட்களில் இருந்துச்சு. கடனுக்காக என்ன பண்ணாங்க? தங்களையே விற்றார்கள், தங்கள் பெண்ஜாதி விற்றாங்க, பிள்ளைகளை விற்றார்கள், எல்லாம் மொத்தமே அடிமை. அப்போது கவனிங்க, அப்பா அடிமை ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் எப்படி இஸ்ரேல் மக்கள் சந்தை அடிமையாக இருந்தாங்களோ அது மாதிரி பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அடிமையில் தான் வளருவாங்க. சரியா? அப்பா அடிமையாக இருந்தால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அடிமையாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கலாச்சாரம் தான் அந்த நாட்களில் என்ன செய்யுது, இருந்தது. சரியா? அப்படி அந்த காரியத்தில் தான் அங்கே எபேஸ் நிருபத்தில் சொல்லப்படும். அதே நேரம் அந்த கவனிங்க, அந்த சிவியர் காரியங்கள் ரொம்ப, அதாவது என்ன சொன்னல, மனைவி பிள்ளைகளே வந்து இப்படி மோசமாக நடத்துவானுங்கன்னா அடிமை மேலாம் கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டானுங்க. அடிமை மேலே கொஞ்சம் கூட அதாவது அடிமையை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன், வயல்வெளியில் விவசாயத்துக்கு டூல்ஸ்லாம் பயன்படும்ல, வெட்டுறதுக்கு கொத்துறதுக்கு, இது டூல்ஸ். அது வந்து உயிரற்ற டூல்ஸாம், அதெல்லாம் வந்து உயிரில்லாத டூல்ஸு. அடிமை வந்து உயிருள்ள டூல்ஸ். அதாவது கடபாரை என்ன சொல்லுவீங்க, மம்முட்டி அப்படிலாம் சொல்லுவீங்களா, அது உயிரற்ற பொருட்கள் மாதிரி உயிருள்ள பொருட்கள். யார்? இந்த அடிமைகள். அப்படி தான் கருதப்பட்டாங்க அடிமைகள். அவ்வளோ மோசமாக அடிமைகள் நடத்தப்பட்டாங்க. எவருங்க ரொம்ப பயமுறுத்துவாங்க அந்த நாட்களில் அடிமைகளை. ஏன்னா அடிமையை கொலை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தா எந்த க்ரைமும் இல்லை, சட்டப்படி குற்றம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அடிமைகளை கொலை செய்வதற்கும் என்ன வேணால் செய்வதற்கும் அந்த சந்தையில் வாங்கின அந்த எஜமானுக்கு உரிமை உண்டு. அடிக்கிறதுக்கு, பயங்கரமாக அடிக்கிறதுக்கு உரிமை உண்டு. அடித்து துன்புறுத்தி சாப்பாடு கொடுக்காம அவனை அதை மாதிரிலாம் உபத்திரப்படுத்து யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அதிகாரம் அவனுக்கு உண்டுன்றது தான் சட்டம். அதனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அடிமைகள் அந்த 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 கொடூரம் தாங்க முடியாமல் எஜமானை விட்டு ஓடி போவாங்க. அது எங்கே பார்க்கலாம் பைபிளில் அப்படின்னா, ஆகார் ஓடி போவ பாருங்க, சாராள் விட்டு இல்லையா? அடிமை பெண்ணே, தூதன் வந்து கேட்பான்ல, சாராளுடைய அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே போகிறாய்? ஐயோ தொல்லை தாங்க முடியல, கொடுமை தாங்க முடியல, அவன் என்ன நடத்துகிற விதத்தை என்னால் தாங்க முடியல, ஓடுறேன்னா. இல்லை ஓடாத, போய் அவளுக்கு கீழே என்ன பண்ண, அடங்கிரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓடாத, சரியா? உன் பிள்ளையும் ஆண்டு பெரிய ஜாதியாக்குவார் போ அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ ஓடினான். சரியா? அதே போல் நீங்கள் தாவீதை வந்து சவுல் துரத்துறான்ட்டுக்காக வனாந்திரத்துலையும் காடுகளையும் குகையிலையும் அலையும் போது அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், சாப்பாடுக்காக சரியா வாலிபர்கள் என்ன செய்வான், அனுப்புவான். அதுக்கு ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் அபிகாயிலுடைய ஹஸ்பண்ட் நாபால்கிட்ட என்ன செய்வான், அனுப்புவான். அந்த நாபால் என்ன சொல்கிறான் பாருங்கள். 1 சாமுவேல் 25 10வது வசனம் வாசிங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர்
இந்நாளில் அநேகர் உண்டு. நம்ம எஜமான்கள் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் புரியுது. ஏன் ஓடி போகிறான்? அவன் அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறான், தாங்க முடியாமல் ஓடி போவான். சரியா? அது அவன் நாவல் கேட்பான், இவன் ஓடி வந்தவன் தானே, சவுல் தான் எஜமானே, அவனை விட்டு ஓடி வந்தவன் தானே இந்த வேலைக்காரன் தாவீது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பான். சீமையை கொலை செய்யப்பட்டதுக்கு சாலமோன் கொண்டதுக்கு நீ தேசத்தை விட்டு வெளியே போன உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லுவான். சீமையோட வேலைக்காரர் 2 பேர் என்ன பண்ணுவான்? ஓட்டுருவான் சீமையை விட்டு. வேலைக்காரங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டவன இவன் ராஜா சொன்னதையும் மறந்துட்டு அந்த 2 பேரையும் போய் கூட்டு வரதுக்காக என்ன செய்வான்? போயிடுவான். 1 ராஜாக்கு 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு நான் சொல்கிறது. அங்கே போய் 2 வேலைக்காரனையும் திரும்பி கூப்பிட்டு வந்துடுவான். கூப்பிட்டு வரதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எஜமான்கிட்ட மாட்டினா திரும்பி வந்தாகணும். அப்போ போய் கொண்டு வந்துடுவான். ஆனால் கொண்டு வந்த எஜமான் உசுறு போயிடும். சாலமோன் கூப்பிட்டு சொல்லுவான், உன்னை வெளியே போகக்கூடாதுன்னு வெளியே போயிட்டு வந்தல, அவ்வளோதான் முடிஞ்சு உட்காதான்னுவான். சரியா? அப்போ அன்றைய நாட்களில் தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அமலேக்கர் எடுத்துகிட்டு வச்சாங்க. சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. எதுக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு போகிறாங்க? அடிமையிலாக்கிறதுக்காக சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. உடைமைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. தாவீது எல்லாவற்றையும் இழந்து நிற்பான். எல்லாம் கொண்டு போகப்படும். ஆனால் தேவன் சகலவற்றையும் திருப்பி கொள்ளும்படி செய்வார். அல்லேலூயா. அப்போ அதில் யார் பயன்படுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எங்கே இருக்கானுங்களே தெரியாது. அமலேக்கர் தூக்கிட்டு போயிட்டானுங்க. மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. எங்கே இருக்குன்னே தெரில, அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. அப்படின்னும் போது அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்க என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், 12ஆம் வசனம் வாசிங்க. 12-13. அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்கு. யார் அப்படின்னு சொன்னா, அவன் 15ஆம் வசனம் சொல்லுவான் பாருங்க. நான் ஒரு நான் ஒரு எகிப்தியன், அமலேக்குடைய வேலைக்காரனாக இருந்தேன். என் எஜமான் நான் வியாதிப்பட்டவனே என்னை கைவிட்டான், சாப்பாடு கொடுக்கல, 3 நாளாக சாப்பிடல, சாகிற நிலைமை கிடப்பான். எதனால் எஜமான் கைவிட்டான்? வியாதிப்பட்ட நாளுக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய முடியும், பைபிளே பார்க்க முடியும். பைபிளே இந்த மாதிரி நாட்களில் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. புதிய ஏற்பாட்டில் பிலமோன் நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. பவுல் பிலமோனுக்கு எழுதுகிறார். எதுக்காக எழுதினார்? அவனை விட்டு ஓடி போன ஒனேசிமுக்காக எழுதுகிறார். அந்த ஒனேசிமி ஓடி வந்துடுவான் பிலமோனை விட்டு. வந்த இடத்துல பவுலை சந்திப்பான். வந்த இடத்துல பவுலை பார்ப்பான், சுவிசேஷம் பெற்று கூட ரசிக்கப்பட்டுருவான். இப்போ என்னடா உன் கதை அப்படின்னா, இது மாதிரி நான் ஓடி வந்த அடிமைன்னு சொல்லுவான். ஐயோ ஓடி வந்தியா? ஓடி வந்தா மறுபடியும் மாட்டினா அவனுக்கு தண்டனை என்ன? மரண தண்டனை தான். அடிமைகள் ஓடி போகக்கூடாது. ஓடி போயிட்ட மாட்டினா கேள்வி பதிலே கிடையாது, விசாரணையே கிடையாது, மரண தண்டனை உடனே நிறைவேற்றப்படும். இப்போ ஒனேசிமுக்காக பவுல் எழுதுவார் பிலமோன்ட்டு. என்னன்னு? இப்போ இந்த ஒனேசிமு இப்போ ரசிக்கப்பட்டான்பா, உன்னை விட்டு ஓடி வந்தான்பா. சரியா? இப்போ நான் அனுப்புகிறேன் அவன்கிட்ட, அவனை மறுபடியும் உங்ககிட்ட தயவா அவனை ஏற்றுக்க, மன்னிச்சிரு, என்னை ஏற்றுக்கிற மாதிரி அவனை ஏற்றுக்க அப்படின்னு தான் பண்ணுவார். லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டர் தான் நமக்கு இங்கே பைபிளில் இருக்குது. இப்போ என்ன காமிக்குது? இந்த ஒனேசிமுங்கிறவன் பிலமோனை விட்டு ஓடி போனான்னு காமிக்குது. சரியா? அப்போ அந்த அடிமைத்தனத்தில் அந்த அந்த கொடுமை தாங்க முடியாமல் அவர் ஓடினார்கள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எபேஸ் 5ஆம், இப்போ நான் சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ எபேஸ் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 5ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். அவனுக்கு 2 பேருக்குமே சொல்லப்படுது. வேலைக்காரர்கள் அடிமைகளுக்கு சொல்லப்படுது, எஜமான்களுக்கும் என்ன செய்து சொல்லப்படுது செய்ய பார்க்க கவனிங்க. ஆனால் பவுல் என்ன செய்யலை அப்படின்னா, கணவன் மனைவி வைக்கிறது சொல்லும் போது இந்த கிரியேஷன் ஆர்டருக்குள்ளே போயிடுவார். எங்கே அப்படின்னா, சிருஷ்டிப்பில் தேவன் சரியா முதலாவது ஆதாமை உண்டாக்கினார், ஆதாம் விழாயில் எடுத்து ஏவாளை உண்டாக்கினார் அப்படி சொல்லி, அதனால் ஆதாம் புருஷன், ஏவாள் மனைவி. சரியா? அப்போ கணவன் புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவள் மனைவி அவனுக்கு சரீரமாக இருக்கிறாள். சரியா? அப்படின்னு அந்த கிரியேஷன், அந்த சிருஷ்டிப்பின் இதுக்குள்ளே போயிடுவார்.
இங்கே வந்து சிருஷ்டிப்புக்குள்ளே வரமாட்டார். ஏன்னா தேவன் சிருஷ்டிக்கும் போது அவனை என்ன செய்யலை, அடிமையாக யாரையும் என்ன செய்யலை, சிருஷ்டிக்கலை. கரங்குதலில் சொல்லுவோமா, உச்சமலையில் சொல்லுவோமா, இது மனிதனால் வந்த விஷயமே தவிர தேவனால் வந்த விஷயம் இல்லைன்றதுனால அவர் வந்து எங்கே போகல அப்படின்னா கிரியேஷன் காரியத்துக்குள்ளே அவர் போக மாட்டார் பவுல். ஏன்னா கிரியேஷன் காரியத்தில் சிருஷ்டிப்பில் அப்படி இல்லை. சரி, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படியுங்கள், தகப்பன தாயை கனமனுவேன் என்பது வாக்குத்தத்தம் அல்ல, முதலாம் கற்பனையாக இருக்கிறது, உனக்கு நன்மை உண்டாகும், உனக்கு நீடித்த நாட்கள் இருக்கும்படி அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இங்கே இந்த அடிமைகள் எஜமான்கள் அப்படிங்கிற விஷயத்தை எங்கே போயிருக்கலாம் அப்படின்னா லா, நியாயப்பிரமாணத்துக்குள்ளே பவுல் நினைச்சிருக்கலாம். எப்படி பெற்றோர் பிள்ளைகள் பேசும்போது பிள்ளைகளுக்கு அந்த 10 கட்டிலேருந்து ஒரு கற்பனை எடுத்து சொல்கிறாரோ அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா லாக்குள்ளே போயிருக்கலாம், நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போயிருக்கலாம். ஏன்னா நியாயப்பிரமாணம் அந்த நாளில் இருந்த கலாச்சாரத்தை ஒட்டி தான், கலாச்சாரத்தை சார்ந்து தான் அங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ அங்கே நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லும்படியாக பவுல் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் போயிருக்கலாம். ஆனால் பவுல் என்ன செய்யலை அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போகலை, நியாயப்பிரமாண காரியத்துக்குள்ளே என்ன செய்யலை, போகலை. நியாயப்பிரமாணத்தில் அடிமைத்தனது காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா, அடிமைத்தன காரியத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தில் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எப்படி சொல்லிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிரமாணங்கள் எப்படின்னா நீதியான பிரமாணங்கள் தரப்பட்டிருக்கு இஸ்ரேல் மக்களுக்கு. இந்த மாதிரி இவங்களுக்கு ஒத்த பிரமாணங்கள் இந்த உலகத்தில் வேறு எந்த ஜாதி இடத்துலையும் இல்லை. நல்ல நிலையிலே சொல்லுவோமா? ஏன் அப்படின்னா நான் சொன்னல, மற்ற இடத்துலலாம் வந்து அடிமைகள்னா மிருகங்களுக்கு சமம், ஆட்டு மாடு மாதிரி. ஆட மாடு கூட கேவலம், எது உயிரற்ற பொருள் மாதிரி, உயிர் உள்ள பொருள் அப்படிங்கிறது தான் கணக்கு. சரியா? ஆனால் நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு இப்போ காமிக்கிறேன். அடிமைத்தன காரியத்தில் பேசும்போது, கலாச்சாரத்தை ஒட்டி ஆண்டவர் பேசும்போது கூட எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறது யாத்திராகம் 21ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மற்ற கலாச்சாரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. 21ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க, 2வது வசனம். எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். விடுதலைன்ற பேச்சே மற்ற கலாச்சாரத்தில் இடம் இல்லை, மற்ற ஜாதிகள் இடத்துல. ஆண்டு சொல்ற 7ஆம் வருஷத்தில் விடுதலை கிடையாது. அல்லேலூயா. ஒண்டியா வந்தால் ஒண்டியா, அடுத்த வருஷம் வாசிங்க. ஒண்டியா வந்து ஒண்டியா போட்டோம். கல்யாணம் வந்தானா பெண் ஜாதியாவும் கூட அனுப்பு, அடுத்த வருஷம் வாசிங்க. ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோட கூட போக கடவள். இப்போ ஆண்டு சொல்லுவார் என்னன்னு, ஆனால் அவனே வந்து நான் எஜமானே எங்கேயும் நான் போல உங்கள்கிட்ட இருந்துக்கிறேன்னு சொன்னான்னா என்ன பண்ணட்டும், உங்க கூட இருக்கட்டும். சரியா? அவனே இருக்கிறேன்னு சொன்னான். அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா, திருடி விற்கக்கூடாதுன்னு. அந்த நாட்டில் என்ன நடந்துருக்கு பாருங்க. 16ஆம் வசனம் வாசிங்க. 16 அதிலே 16. ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். மனுஷனை திருடி என்ன பண்ணாத, விற்காத. அப்போ அந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க, மனுஷன்லேயே திருடி என்ன பண்ணியிருக்காங்க, அடிமையாக விற்றுருக்கானுங்க. யோசேப்பு சகோதரர் தான் தெரியுமா, யோசேப்பை அந்த மாதிரி நம்ம அந்த நாட்கள் நடந்திருக்கு. சரியா? அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் ஆண்டு சொல்கிறது 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். ஒருவன் தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். பழிக்கு பழி வாங்கணும், எஜமான உசுறு போனோன்னு வராண்டவர். அப்போ எஜமான எவ்வளோ கவனமாக இருப்பாங்க பார்த்துங்க. ஐயோ இவனை அடிச்சு கிடிச்சு இவன் செத்துட்டான் அப்படின்னா மற்ற கலாச்சாரத்தில் எஜமான் கொல்றதுக்கு என்ன உண்டு, அவனுக்கு உரிமை உண்டு, அடிச்சே கொள்ளலாம், அவனும் யாரும் கேட்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் செத்தான், நீ செத்த. சரியா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு, அப்படியே சொல்லுவார் பாருங்க. அவன் நீ அடிக்கும் போது அவன் கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்க. வாசிங்க 24 வாசிங்க. கண்ணுக்கு கண் பல்லு 23 வாசிங்க. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். இதெல்லாம் இந்த எங்க பேசுறாரு ஆண்டவர் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்ல பேசுறாரு. நியாயாதிபதியில் சொல்றாரு, இப்படிதான் நீ ஜட்ஜ் பண்ணணும். அவன் என்ன அவன் அடிச்சு அடிமையானவனுக்கு கண்ணு போச்சா, இவன் கண்ணு எடுத்துரு அப்படின்வார். சரியா? 26 வாசிங்க. இப்போ ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதை கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். அடுத்தது, அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும். அவ்வளவுதான், அவனை விடுதலை பண்ணிவிடுறார். இந்த மாதிரி பிரமாணங்கள் எங்கே இல்லை, சுற்றில எந்த ஜாதி இடத்துலையுமே இல்லை. அதனால தான் சொல்லப்பட்டது, நீதியான பிரமாணங்களை பெற்ற ஜாதியை இந்த ஜாதியை போல ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்பட்டது. அல்லேலூயா.
தேவனோட இருதயத்தை காண்பிக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ வந்து நீ உனக்கு ஜீவன் போச்சு, மனுஷன் உயிருக்கு மனுஷன் தான், சரியா? ஜீவன் போச்சு அப்படின்னா உன் ஜீவன் போயிடும் அப்படின்றார், சரியா? இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கொடுத்தார் ஆண்டவர், சரிங்களா? அப்போது அந்த நாள் இந்த கலாச்சாரம் இருந்தது, சரி? இந்த கலாச்சாரம் இருந்ததுனால அதனால தான் 10 கட்டளையிலே 10வது கட்டளையாக வரும்போது என்ன கட்டளை வருது? 20வது அதிகாரம் யாத்திரை 20ல் முந்தின பக்கத்தில் வாசிங்க. யாத்திரை 20ல் 17ஆம் வசனம் வாசிங்க. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அவனுடைய கழுதை அவனுடைய வேலைக்காரனுடைய வேலைக்காரியையும், அந்த இடத்துல வேலைக்காரன்ற டிரான்ஸ்லேஷன் வந்து அவனுடைய அடிமை பெண்ணையும் இருக்கும். அடிமை பெண்ணையும் இச்சியாதிருப்பாயாக, அதாவது அவன் யாரும் நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஓகே, அப்போது அப்படி இருக்கும். ஆர்சிபேர் புது மொழிபெயர்ப்பில் அப்படி இருக்கும், அடிமை பெண் அப்படின்னு இருக்கும். இருந்தால் போடுங்கப்பா, அடிமை பெண் அப்படின்னு இருக்கும், சரியா? அப்போது அந்த கலாச்சாரத்தினுடைய ஒட்டி தான் இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அடுத்தவனுடைய அடிமை பெண்ணை கூட என்ன பண்ணாத, நீ உனக்கு அடிமையாகி கொள்ளான்னு சொல்லிட்டு இச்சிக்காத. நான் போடுற மனைவி பற்றி சொல்லும்போது காமிச்சதில் மனைவி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. மனைவியை அவனுக்கு உடமையாக தான் பார்த்தானுங்க, சரியா? அதனால் என்ன பண்ணுறது போட்டிருக்குன்னா அந்த மாதிரி சொல்லப்பட்டது. என்னன்னா மனைவி அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல விரும்ப வேண்டாம் அப்படின்றது சொல்லப்பட்டது. சரி, பார்க்கணும். சரி, கவனிங்க. அப்போது கலாச்சாரத்தை ஒட்டி தானே பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. தானே பிரமாணங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த தேவனுடைய இருதயத்தின் காரியத்தை என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். கவனிங்க. இப்போது பவுல் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, எபேசு 5ஆம் அதிகாரத்தில் சொன்ன நியாயப்பிரமாணத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, நியாயப்பிரமாணத்தில் வந்திருக்கலாம். நியாயப்பிரமாணத்திலேயே எபிரேயர் அதாவது இஸ்ரேல் மக்களுக்குள்ளே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த சகோதரத்துவம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சகோதரத்துவத்தை குறித்து நீங்கள் லேவியராகம் 25ஆம் அதிகாரத்து வாங்க. லேவியராகம் 25ல் 39 வாசிங்க. லேவியராகம் 25ல் 39. உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க வந்தவனைப் போலவும் உன்னோடே இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். பார்த்தீங்களா, 7 வருஷம் அந்த காரியம் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? அவனை நீ அடிமை வைக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் இருந்தாங்கன்னா நீயே உன் ஜனத்தை என்ன பண்ணக்கூடாது, அடிமையாக்கணும் ஆக்கக்கூடாது. அவன் வந்து வேலை செய்ய வந்த கூலிக்காரன மாதிரி இருக்கட்டும், சரி? அவனை என்ன செய்யக்கூடாது, நீ அவனை அடிமையாக்கக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. பின்பு தன் பிள்ளைகளோடும் கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்திற்கும் தன் பிதாக்களின் காணி ஆட்சிக்கும் திரும்பி போக கடவன். இந்த மாதிரிலாம் திரும்பி அவனுடைய இடத்துக்கு போனோம், சரியா? 7ஆம் வருஷம் திரும்பி என்ன செய்யணும், யூபிலி வருஷம் வந்து அவன் திரும்பி அவன் இடத்துக்கு என்ன செய்யணும், போனோம். பிள்ளைகளோடு விடுதலையே போனோம், மனைவி பிள்ளைகளோடு விடுதலை என்ன செய்யணும், அவன் போக வேண்டும். அடுத்து, அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர், ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படல் ஆகாது. அடிமைகளாக விற்கப்படல் ஆகாது. நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்திரு. போதும், நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பாருங்க, கவனிங்க. இப்போ இந்த வார்த்தையை மறந்துடாது. நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்திரு அப்படிங்கிற இந்த வார்த்தை அங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இதே கருத்து அங்கே வேற டோனில் வரும். வேற டோனை வேற வார்த்தையில் வரும். டோன் இதே தான், வேற வார்த்தையில் வரும், சரிங்களா? நீ உன் தேவனுக்கு பயந்துரு அப்படின்னு எஜமான்களுக்கு சொல்லப்படுது, சரிங்களா? இப்போ நம்ம அங்கே பார்ப்போம். இதே தேவன் மாறல, தேவன் நேற்று என்று மாறாதவர். நல்ல அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இதுதான் காரியம். அப்படின்னா எபேசியரில் அவர் என்ன சொல்லலைன்னா, சிருஷ்டிப்புக்குள்ளே போல, நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போல. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் வந்து எஜமானத்துவத்தையும் அடிமைத்தனத்தையும் ஆண்டவர் என்ன செய்யலை அப்படின்னா ஊக்குவிக்கலை. அதிகாரத்துவத்தையும் அடிமைத்தனத்தையும் ஆண்டவர் ஊக்குவிக்கலை. அதே நேரம் பவுல் எழுதும் போது அவைகள் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு எழுதலை. கவனி, முக்கியமானது. அவைகளை ஊக்குவிக்கவில்லை, அவைகளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி, சரியா? சமுதாய சீர்திருத்தம் என்று சொல்லி அப்படியும் அங்கு எழுதப்படவில்லை. 2 காரியம் இல்லை. கலாச்சாரத்தை ஒட்டி அடிமைகளாக இருந்து ரட்சிக்கப்படுகிறவர்கள், எஜமான்களாக இருந்து ரட்சிக்கப்படுகிறவர்கள், 2 பேருக்கு சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நீ அடிமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ அடிமைத்தனத்தில் அடிமையாக இருக்கும்போது எப்படி ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம்? எஜமானாக இருக்கிற நீ எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்கலாம்? கிறிஸ்தவனாக நீ எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் அங்கே சொல்லப்படுகிற விஷயம், சரியா? அதுதான் அங்கே சொல்லப்படுகிற விஷயம், சரியா? என்ன பண்ணலை அப்படின்னா, இது 2ஐயும் ஆண்டவர் ஊக்குவிக்கவும் இல்லை, இது 2ம் ஒழிய வேண்டும் என்றும் சொல்லலை. ஆண்டவருக்கு தெரியும் காலப்போக்கில் இது போயிடும். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா,
நீ யாரோ இருந்தாலும் சரி, நீ எஜமானனோ, நீ ஒரு எஜமானனுக்கு அடிமையோ, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் பிள்ளையாக மாறி இருக்கன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் பிள்ளையாக ஒரு கிறிஸ்துவனாக நீ எஜமானா எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் பிள்ளையாக கிறிஸ்துவனாக நீ எப்படி ஒரு வேலைக்காரனாக இருக்க வேண்டும். உன் வேலை ஸ்தலத்திலே ஒரு கிறிஸ்துவனாக நீ எப்படி இருக்க வேண்டும். உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, தொழிலிடத்திலே, உன் வியாபாரத்திலே நீ ஒரு கிறிஸ்துவனாக, எஜமானாக, கிறிஸ்துவ எஜமானாக நீ எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்துவ வேலைக்காரனாக நீ எப்படி இருக்க வேண்டும். அப்படிதான் சொல்லப்படுது. கிறிஸ்துவ குடியானவனாக, பிரஜையாக, தேசத்தினுடைய குடியாக, பிரஜையாக, குடியானவனாக நீ எப்படி இருக்க வேண்டும். ஒருவேளை நீ ஒரு அதிகாரத்தில் இருப்பாயானால், அரசாங்க அதிகாரியாக உட்கார்ந்து இருப்பாயானால், அரசாங்க அதிகாரியாக நீ கிறிஸ்துவனாக எப்படி இருக்க வேண்டும். அதுதான் உட்கருத்து, இறையியல் உட்கருத்தை சொல்லப்படும். அப்போ அப்படி சொல்லும்போது அவர் சிருஷ்டிப்புக்குள்ளும் போல, லாக்குள்ளையும் போல, நியாயப்பிரமாணத்துக்குள்ள போல எங்கே வராருன்னா, நீங்களே பாருங்க அவர் எங்கே எதை வச்சு சொல்கிறாருன்னு பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. 5வது வசனம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. யாரு கீழ்ப்படுகிறது போல? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. 6ஆம் வசனம் வாசிங்க. 6வது வசனம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. யாருக்கு ஊழியக்காரராக? நல்லா கவனிங்க. ஊழியக்காரன்னு சொன்னா நம்ம யாரை சொல்லுவோம்? பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், இல்லையா? அவங்கள தான் சொல்லுவோம். பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், டீச்சர்ஸ், ஊழியக்காரன்னு சொல்லுவோம். இப்போ அவங்கள தான் ஊழியக்காரன்னு சொல்லுவோம். அங்கே வேலை செய்யணும்னு சொல்லி கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. ஓகே, யாரை கொண்டு வர்றாரு? அப்போ திரும்பி நீங்களே அந்த வார்த்தைகள் யாரை கொண்டு வர்றாருன்னு பாருங்க. நீங்கள் சரியா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. 7ஆம் வசனம் வாசிங்க. அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று. யார் இடத்துல பலன் அடைவான்? யார் கர்த்தர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யாரை தான் கொண்டு வர்றாரு? நீங்களே இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் யாரை தான் கொண்டு வர்றாரு பாருங்க. லாவை கொண்டு வரல, நியாயப்பிரமாணத்தையோ சிருஷ்டிப்பின் காரியத்தை கொண்டு வரல. யாரை தான் கொண்டு வர்றாரு? அடுத்த வருஷம் வாசிங்க. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கென்றே. யார் கர்த்தர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அடுத்த வருஷம் வாசிங்க. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து. எஜமானவர், வேலைக்காரருக்கும் எஜமானருக்கும் உனக்கும் ஒரு எஜமான் இருக்கார் பரலோகத்தில். ஹல்லேலூயா. யார் அவரு? யாரை தான் கொண்டு வர ஒவ்வொரு வசனத்திலையா? நீங்களே பாருங்க. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னேன். அவர் எதையும் கொண்டு வரல. நீ யாரா வேணா இரு, நீ எஜமானா இரு, வேலைக்காரனா இரு, எல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு. ஒரு அழியை சொல்லுவோமா? எல்லாம் இந்த உலகத்தோட முடியுது, அவ்வளோதான். நீ யாரா வேணா இரு, ஆனா கிறிஸ்தவனா இரு. அல்லேலூயா. ஆமாம், நீ என்ன ரோலில் இருக்கிற? நீ கிறிஸ்தவனா இரு. கிறிஸ்துவை முன்னாடி வச்சு நீ செய். அதுதான் அவர் சொல்கிற விஷயம். அதான் சொன்னேன், அவர் வந்து சகோதரத்துவம். அப்போ எப்படி சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லியிருப்பார்னா, நீ வந்து வேலைக்காரன, கிறிஸ்துவ வேலைக்காரன, நீ வந்து கிறிஸ்துவனா ஒரு வேலைக்காரனாக இருக்கிற, உன் எஜமானும் கிறிஸ்துவர்னு வச்சுக்க. அப்போ எஜமானும் நானும் ஒரே சபைக்கு தான் போகிறோம், 2 பேருமே ரட்சிக்கப்பட்டோம். அப்போ நான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அங்கே வேலை செய்கிற மற்றவங்ககிட்ட அவர் எங்கள் சர்ச்சுக்கு வர வந்தேன், அங்கே ஓனர் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டார், நான் வேலை செய்யணும்னு ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி இருன்னு சொல்லலை, சரியா? அல்லது எஜமான்ட்ட தான் சொல்லு அப்படின்னா, அவரா அந்த வேலை செய்கிறார்ல, அவர் எங்கள் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறார், அவர் எங்கள் சர்ச்சு தான், எங்கள் சர்ச் தான் வர்றாரு அவர், சரியா? அதனால் அவருக்கு சரியாக சம்பளம் கொடுக்கலாம் அவசியம் இல்லை, அவருக்கு நீதியான கூலி கொடுக்கலாம் அவசியம் கிடையாது, ஏன்னா எங்கள் சர்ச்சுக்கு தான் வர்றாரு. அப்படி சொல்லாத, புரியுதா? 2 பக்கம் சொல்கிறாரு. அப்படி சொல்லாத, அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை, அது இல்லை. அப்போ சகோதரத்துவம் கவனிங்க, ரோலில் பார்க்கும்போது, ஃபங்க்ஷனாக பார்க்கும்போது, ஃபங்க்ஷனாக கிறிஸ்துவிட்ட ஆண் என்றும் பெண்ணென்றும் இல்லை. ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது புருஷன் தலை, மனைவி சரீரம், அவன் தலையாக இருக்கிறான். அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகள், அப்படி வர்றாரு, புரியுதா? எஜமானன் வேலைக்காரன். ஃபங்க்ஷன்லன்னா ஆஃபீஸில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல ரட்சிக்கப்பட்டிருந்த நீ எஜமான் ரோலில் இருக்கிற, எஜமான் ரோலில் இரு. நீ வந்து வேலைக்காரனாக இருக்கிறியா, வேலை செய்யி, சரியா? ஆனால் அவன் இருதயத்தில் எங்கள் 2 பேர் யாருன்னு சொன்னால், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், சகோதரர்கள். நல்ல அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ இருதய 2 பேரும் சகோதரர்கள். அதனால ஃபங்க்ஷன் மாறிடாது, புரியுதா? அதனால் ஃபங்க்ஷன் மாறிடாது. அந்த வேலைக்காரன்னு சொல்ல முடியாது, எங்கள் ஓனரே எங்கள் சர்ச்சுக்கு வரவர் தான், அதனால் யாரையும் எதுவும் கேட்க முடியாது, நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த கம்பெனியில். அப்படி இல்லை,
அப்படி இல்லை, பொறுப்பாக நடத்துக்க. அப்படி தான் பைபிள் சொல்லுங்க, பொறுப்பாக நடத்துக்க. அப்போ அதுதான் சொல்லப்பட்டிருக்க விஷயம். சரிங்களா? அப்போ 4 விஷயத்தை வேகமாக என்ன செய்வோம் பார்ப்போம். 3 காரியங்கள் வேலைக்காரர்கள் சொல்லியிருக்குது, ஒரு காரியங்களுக்கு எஜமானன் சொல்லியிருக்கு, ஒட்டு மொத்தமாக நமக்கு ரசிக்கப்பட்ட நமக்கு சொல்லியிருக்கு. ஒரு அலையில் சொல்லுவோமா? அப்போ சொல்லும் போது என்ன கவனிக்கணும்னா, அதில் சொல்லப்படுகிற உட்கருத்து என்ன அதான் பார்க்கணும். அது முதலே சொன்னேன், இறையல் உட்கருத்து என்ன, தேவன் சொல்கிற விஷயம் என்ன, அதான் நம்ம என்ன செய்யணும் பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாக நம்மோடு கூட இந்த நாளிலே இடைபடுவாராக. சிலர் வரல வார்த்தை, ஐயோ 9 மணிக்கு தான் இடைபட ஆரம்பிக்கிறாரா, இவ்வளோ நேரம் இடைபடலையா? ஆமாம் இல்லையா? சரி, சோத்திரம். நம்ம முதல்ல மனதார கீழ்ப்படியணும், மனப்பூர்வமாக செய்யணும், மன்னவனுக்காக காத்திருக்கணும், மனித அபிமானத்தோடு நடக்கணும். இப்படி 4 விஷயம் என்ன செய்வோம் பார்ப்போம். கர்த்தர் நல்ல விசேஷமாக நம்மோடு இடைபடுவாராக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இது கவனிங்க, மனதார கீழ்ப்படியணும். சரியா? மனதார கீழ்ப்படியணும் சொல்லும்போது கவனிங்க, சொன்னேன் சகோதரத்துவம்னு சொன்னேன்ல, நான் காமிக்கிறேன். சகோதரத்துவம்னு சொன்னேன்ல, அதை நீ ஒரு எஜமானுக்கு சொல்கிறதையும் காமிக்கிறேன், வேலைக்காரனுக்கு சொல்கிறதையும் காமிக்கிறேன். அப்போ தான் அந்த சகோதரத்துவன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சும்மா சொல்கிறதில்ல, புரிஞ்சுக்காக ஒரு வசனம் வாசிப்போம். பிலமோன் வந்து எஜமானன், ஒனேசிம் வேலைக்காரன். பிலமோனுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு வாசிப்போம். பிலமோன் நிருபத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க. பிலமோனில் 15ஆவது வசனம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். பவுல் இப்படி தான் சொல்கிறார்ல, உன்னை விட்டு பிரிஞ்சு ஓடி வந்தான்ல, அது எதுக்காக அப்படின்னா, திரும்பி வந்து உனக்கு வேலைக்காரனா அடிமையாக இருக்கிறதுக்காக இல்லை, வந்து உனக்கு சகோதரனாக இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. அப்போ அந்த ஓனர்கிட்ட அந்த பிலமோன்ட்டு என்ன சொல்கிறாரு, உன்னை விட்டு ஓடி போன ஒனேசிமை திரும்பி வரான், நான் அவனை அனுப்புகிறேன். அவன் யாராக வரான் உனக்கு அப்படின்னா, சரி, அவன் அடிமையானவனுக்கு மேலாக பிரியமுள்ள சகோதரனாக வருகிறான். அல்லேலூயா. அடிமையானவனுக்கு மேலாக பிரியமுள்ள சகோதரனாக வருகிறான்னு சொல்லி ஒரு எஜமானன் சொல்லப்படுகிற வார்த்தை. இப்போ வேலைக்காரர்கிட்ட சொல்லப்படுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆவது வசனம். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரம் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். அல்லேலூயா. அப்போ வேலைக்காரர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எஜமான் வந்து சகோதரன். அந்த வசனம் பாருங்க, விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்கள். 2ஆம் வசனம் பாருங்க, சகோதராக இருக்கிறதுனாலே. யாராக இருக்கிறதுனால சொல்லுங்க, யாராக இருக்கிறதுனால. அங்கே எஜமான்ட்ட என்ன சொன்னார், வேலைக்காரன் என்ன ஒனேசிம் என்ன சொன்னார், இந்த வரான் ஒனேசிம் யாராக வரான்னாரு, அவன் சகோதரனாக வரான்னாரு. இங்கே வேலைக்காரன் என்ன சொல்கிறார், எஜமான் எப்படி இருக்கான்றாரு, சகோதரனாக இருக்கிறார். கலங்குதலே சொல்லுவோமா? இதுதான் தேவன் விரும்புகிறது. சரி, அதனால தான் சகோதரத்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாவது அந்த எபேசு 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 6:5. மனதார கீழ்ப்படியணும். வாசிங்க. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. எப்படி? பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும். மனதார கீழ்ப்படி, மனதோடும் கீழ்ப்படிந்து. சரியா? அது எதுக்கு அப்படி கீழ்ப்படி சொல்கிறாருன்னா என்ன, அது அங்கே சொல்கிறாரு பாருங்க, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அல்லேலூயா. மனைவிகளே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவின் வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படுவீர்களோ, கிறிஸ்துவ வசனம் தான் சொல்லுது, அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் எஜமான்களுக்கு எப்படி கீழ்ப்படிங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அப்போ அப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கீழ்ப்படியணும். ஓகே. இப்போ அதை தான் கொரிந்து சபையில் பவுலுக்கு வந்து லெட்டர் எழுதுவாங்க. சந்தேகம் கேட்டு எழுதியிருப்பாங்க. முதல்ல சபையில் இருக்க பிரச்சனைலாம் டீல் பண்ணுவார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நீங்கள் எனக்கு எழுதி அமிச்சிங்கல்ல, டவுட் கேட்டிருந்தீங்கல்ல, அதெல்லாம் இப்போ நான் கிளாரிஃபை பண்ணுறேன், நான் உங்களுக்கு தெளிவு தரேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அப்போ குடும்ப காரியங்கள்லாம் கேட்டிருப்பாங்க. அங்கே 7ஆம் அதிகாரத்தில் அப்போ விருத்த சேதனம் பண்ணலாமா பண்ணக்கூடாது அதையும் கேட்டிருப்பாங்க. இந்த அடிமை எஜமானன் அதை குறித்தும் கேட்டிருப்பாங்க.
அங்கே என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா 1 Corinthians 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே 21 வசனம் வாசிங்க. 1 Corinthians 7ஆம் அதிகாரத்தில் 21 வசனம். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனன் ஆக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். ஆகக்கூடுமானால் ஆக வேண்டாம்னு சொல்லலை, அதான் சொன்னல அவர். அதுக்கு எதுவும் பண்ணல. இன்றைக்கி நீ வேலைக்காரனாக இருக்கிற, நாளைக்கு நீ சொந்தமாக தொழில் வைக்கிறியா, பிஸ்னஸ் பண்ணுறியா, நீ எஜமான ஆகிறியா, ஆண்டவர் வந்து ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. பண்ணு, கர்த்தர் சித்தம் நீ ஓகே பண்ணு, அதான் சொல்லப்படுது. ஓகே, அடுத்து வாசிங்க. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையா இருக்கிறான். எப்படி கொண்டாட தெரியுதா? நீ அடிமையா இருக்கிற, கிறிஸ்துக்குள்ள நீ யாரா இருக்கிற? சுயாதீனனா இருக்கிற. இன்னைக்கு நீ எஜமான இருக்கிற, கிறிஸ்துக்குள்ள யாரா இருக்கிற? நீ அடிமையா இருக்கிற. அடுத்த வருஷம் வாசிங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். கவனிக்கணும், இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிமையாக நீ அப்படி கீழ்ப்படியலாம் சொல்கிறாரு, சரியா? அப்படிலாம் சொல்கிறாரு, எஜமான்ட்டி இதே மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இங்கே வந்து மனுஷன் அடிமையாகாதிருங்க அப்படிங்கிறாரு, சரியா? 1 Corinthians 7ஆம் அதிகாரம் கொடுப்போம். அடிமையாகாதிருங்க அப்படின்னு சொல்கிறாரு, சரியா? 23ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவனிங்க என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து மனுஷனுக்கு அடிமையாயிட எப்படின்னா எல்லாவற்றிலும் கபடற்ற மனதோடு கீழ்ப்படியணும். ஆனால் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அல்லது ஆண்டவருக்கு மேலே அவன் ஏதாவது சொல்லவா, ஏதாவது காரியங்களை சொல்வானால் அதுக்கு நீ என்ன செய்ய தேவையில்லை. நீ அடிமை மாதிரி, கொத்தடிமை மாதிரி நீ போக தேவையில்லை. புரியுதா? முதல்ல யாரு? முதல்ல தேவன், கிறிஸ்து, சரியா? ஏன்னா நீ நல்லா கவனிங்க, எபேசு நிருபத்திலேயே 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் துன்மார்க்கரை மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்துன்னு வாசிக்கிறோம். ஆவியினால் நிறைந்து அப்படின்னு வாசித்த உடனே வேலைக்காரரே அப்படி வருதா? ஹலோ, ஆவியினாலே நிறைந்து அப்படி சொன்ன உடனே வேலைக்காரரே அப்படி வருதா? என்ன வருது அங்கே? நீங்களே அங்கே என்ன வருது பாருங்க, யாரை பற்றி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, முதல் முன்னுரிமை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அழகாக பைபிள் காமிக்குது நமக்கு. நம்ம தான் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும், சரியா? முன்னுரிமை யாருக்கு கொடுக்கணும்? சாரி, எப்போ போட்டு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் தான் துன்மார்க்கு எதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து வேலைக்காரரே அப்படி ஆரம்பிக்குது முதல்ல. இல்லை, யாருக்கு ஃபஸ்ட்டு வருது பாருங்க. சங்கீதங்களாலும் கீர்த்தங்களாலும் ஞான பாட்டுகளால் ஒரு புத்தி சொல்ல உண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு யாருங்க? கர்த்தர். அவருக்கு முக்கியத்துவம் கொடு. அல்லேலூயா. ஒத்தடிமை மாதிரி செய்யாத, சரியா? நீ வந்து மனதார கீழ்ப்படியணும், கபடற்ற மனதோடு செய்யணும். ஆனால் எது முக்கியம் பார்க்கணும், ப்ரையாரிட்டி பார்க்கணும், முன்னுரிமை பார்க்கணும். முதல்ல தேவன், எல்லாவற்றிலும் அவருக்கு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அடுத்து எது முக்கியத்துவம் கொடு? நீங்களே சொல்லுங்கள் இப்போ கரெக்டாக. அடுத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடு? அடுத்து எதுங்க வருது? அங்கே 5ஆம் அதிகாரத்து அடுத்து எதை பற்றி வருது? குடும்பம், கணவன் மனைவி. ஓகே, அடுத்து எதுக்கு முக்கியத்துவம் கொடு? உன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடு. வேலை 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 வேலைன்னு போயிட்டே இருக்காத. மனைவியோட உட்கார்ந்த நீ எதுவுமே நான் உனக்காகத்தான் நீ வேலை செய்கிறேன், உனக்காக தான் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி தரேன், எல்லாம் வாங்கி தரேன். ஆமாம், எல்லாம் வாங்கி தருவேன். அவளுக்கு வேண்டியது என்னன்னா ஆசையாக உட்காந்து 2 வார்த்தை பேசணும், நல்லா இருக்குன்னு. பிஸி 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 பிஸி, வேலை 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 வேலை. யாருக்கு வேலை செய்கிற? முதல்ல ஆண்டவர் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடு. அடுத்து என்ன? அப்புறம் யாருக்கு வேலை செய்கிற? நேசிக்கிற மனைவி வேலை செய்கிறான்னா அப்போ யார் முக்கியம்? அந்த வேலை முக்கியமா, மனைவி முக்கியமா? இல்லை, மனைவி ஹாஸ்பிட்டலோடு கூட்டு போக மாட்டான் வேலை. நீ ஏன் போயிட்டு வந்து டாக்டர் என்ன சொன்னார்னு சொல்லு. அது எதுக்கு உனக்கு சொல்கிறது? சொந்த சரீரமாக பாவித்து அப்படின்னு இருக்குது பைபிள்லங்க. கூட்டு போ அப்படின்னு இருக்குது, சரியா? அப்போ அது செய்யணும்ல. சொந்த சரீரமாக உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ போக மாட்டியா டாக்டர்கிட்ட? உடம்பு சரியில்லைண்ணா நீ 8 தடவை ஓட்டேன்னு வச்சுக்க, பக்கெட் தண்ணியோட ஆஃபீஸ் போவியா, வேலைக்கு போவியா? 8 தடவை ஓடிட்டேன்னு வச்சுக்க, போக முடியுமா வேலைக்கு? நீ வாய்ப்பே இல்லைடாப்பா, வாய்ப்பே கிடையாது. அப்போ நீ என்ன தான் பண்ணிட்டோம் இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? அப்போன்னும் போது ஏன்டா, அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போது மனைவி அடுத்து யாரை பற்றி போட்டிருக்கு? நீங்களே சொல்லுங்கள். அடுத்த எபேசு நிருபத்தில் கணவன் மனைவிக்கு அப்புறம் யாரை பற்றி போட்டிருக்கு? பிள்ளைகள். யாருக்கு வேலை செய்கிற? பிள்ளைகள் வேலை செய்கிறேன். பிள்ளைகளோட நேரம் செலவிட்டியா? பிள்ளைகளுடைய காரியங்களை என்ன அது அவங்க உன்கிட்ட ஓப்பனாக பேசுகிறாங்களா? உன்கிட்ட மனம் விட்டு அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்களா? நீ அவங்க கஷ்டத்தை கவனிக்கிறியா, ஏற்றுக்கிறியா? பிள்ளைகளுடைய காரியத்தை பார்க்குறியா?
இருக்கா? அதெல்லாம் இருக்கா? இல்லை எங்கள் அப்பா இப்போ நாங்கள் பார்த்தே நாளாச்சு. அப்படி இருக்காங்களா? ஏன்னா எங்கள் அப்பா வந்து நைட் நாங்கள் தூங்கின பிறகு தான் வருவார் வேலை முடிச்சு. காலையில் நாங்கள் எழும்பி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள எங்கள் அப்பா சிட்டா பறந்துருவார். எங்கள் அப்பாவை பாப்பாலான்னு தெரியல. அப்படி தான் இருக்குது. இரவில் திருடன் வருகிறதுமா எங்கள் அப்பா வருவார். சரியா? அப்படியா? யாருக்கு வேலை செய்கிறேன்? பிள்ளைங்க வேலை செய்கிறேன். பிள்ளைங்களோட என்ன? அதெல்லாம் அவள் பார்த்துக்குவா. யார்? அம்மா பார்த்துக்குவா. அப்போ நீ என்ன பண்ணுற? பைபிள் அப்படியே சொல்லுது. பிதாக்களே நிறமையும் சொல்லுது, பிதாக்களையும் சேர்த்தான்னு சொல்லுது. அப்போ பிள்ளை வந்து உன்கிட்ட வந்து ஆசையாக இது பேசுதா, அவன் மனம் விட்டு பேசுதா, பிள்ளைய காரியங்களை லெட் அவுட் பண்ணுதா, கேட்டிருக்கியா? இல்லை எல்லாமே அம்மாவுக்கு தான் தெரியுமா? உனக்கு ஒன்றுமே தெரியாது. பிள்ளையை பற்றி அம்மா சொல்ல வந்தாலும் நீ பார்த்துக்க, எல்லாத்தையும் பார்த்துக்க. நான் டோட்டலாக பிஸி. ஐ எம் டோட்டலி பிஸி. என்ன பிஸி? சரியா? என்ன பிஸி? அதுதான் அங்கே சொல்ல. எப்படி அது மாதிரி இருக்காத, மனுஷன் அடிமையாகாத. அதுக்கப்புறம் தான் வருது. யார் வர இப்போ சொல்லுங்கள்? வேலைக்காரரே. இப்படி தான் ஆர்டரில் இருக்குது. புரியுதா? இப்படி தான் பைபிள் ஆர்டர் கொடுக்குது. ப்ரையாரிட்டி சொல்லுவாங்கள்ல, முன்னுரிமையில் இப்படி தான் கொடுக்குது. முதல்ல கர்த்தர், அப்புறம் கணவன் மனைவி, அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் தான் என்னது? வேலை. சரியா? வேலை தூக்கி மேலே வைக்காத, ஆண்டருக்கு மேலே வைக்காது. சில பேர் ஆண்டருக்கு மேலே வச்சுருப்பாங்க வேலையை. எப்போ கேட்டாலும் என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்? சிலர் ஏன் சர்ச்சுக்கு வரல? வேலை இருந்தது பாஸ்டர். அவனை கேட்பான், வேலை இல்லாத தான் இப்போ சர்ச்சுக்கு வருவானா? என்னடா இது? இல்லையா? சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, ஏமா வரல? வேலை இருந்தது பாஸ்டர். இப்போ அடுத்த நமக்கு என்ன தோணுது? லாஜிக்கா? இப்போ வேலை இல்லாமல் சர்ச்சுக்கு வருவானோ? அப்படி அர்த்தம் அதுக்கு இல்லையா? முக்கியத்துவம் எது கொடுக்கணும்னு பார்க்கணும். நிறைய பேர் இது மாதிரி என்ன சொல்கிறது, முன்னுரிமை மாற்றி வைக்கிறது. முன்னுரிமை மாற்றி வச்சாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். முன்னுரிமை மாறினாலே அது ஒரு மாதிரி ஆகிடும். தலை கீழே போயிட்டு சரீரம் மேலே வந்து எப்படி ஆசீர்வதிக்கிறது? எங்கே கையை வைக்க சொல்லு? அசிங்கமாக இருக்கும்ல. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஆமாம். அப்போ கரெக்டாக வரணும்ல அது. அப்போ அதை நம்ம கரெக்டான முன்னுரிமை செய்யணும், கொடுக்கணும். மனதார என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கபற்ற மனதோடு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு என்ன? கிறிஸ்துவுக்காக செய்கிறேன்னு ஊழியம். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. சரியா? அப்படி தான் ஆண்டவரை மையமாக வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்? காரியத்தை செய்யணும். அப்போ அங்கே என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ரோமர் 13 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு அதிகாரம், எல்லா அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்குது. கரங்கத்திலே சொல்லுவோமா? உச்ச மலையிலே சொல்லுவோமா? அதான் நான் சொன்னேன், இன்றைக்கி இந்த பிரின்சிபல், இந்த இந்த உட்கருத்துன்றது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, வெறும் வேலைக்காரங்க வேலை ஸ்தலம் அப்படி எடுத்துடக்கூடாது. சர்ச்சில் எடுங்க. கேஸ்டல் லீடர்ஸ் இருக்காங்களா? கேஸ்டல் லீடர்ஸ். ஓகே. அப்போ அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படியக்கூடாதா? பைபிள் என்ன சொல்லுது? சரியா? இப்போ கேஸ்டல் வராதவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியுமா, கீழ்ப்படியக்கூடாதா? பொறுப்பில் இருக்காங்க சர்ச்சில், அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படியக்கூடாதா? பாஸ்டரு கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படியக்கூடாதா? பாஸ்டர் எஜமான் கிடையாது. இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் முதன்மையாக இருக்கிறவங்க என்ன ஆவியோடு இரு, பணிவிடை ஆவியோடு இரு, என்ன மைண்டோட இரு, சர்வீஸ் மைண்டோட இரு, நீ வந்து சேவகன் அப்படின்ற மைண்டோட இருன்னு பொறுப்பில் இருக்கவங்கள சொல்லுது. ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுது? சரியா? அவங்க அப்படி மனதோடு இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் ஆட்டம் போடுங்க, ஆடுங்க, அப்படியா சொல்லுது பைபிள்? சொல்லுங்கள். அப்படியா பைபிள் சொல்லுது? அப்படி சொல்ல பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் எபிரேயர் 13:17 வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. நடத்துகிறவங்க துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு, சொல்லுங்க வாசிங்க. அவர்களுக்கு என்னங்க வாசிக்க மாட்டீங்க? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க, கீழ்ப்படிந்து அடங்க அப்படி சொல்லு பைபிள். சரி, அப்படிதான் இல்லையா?
நான் என்ன அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை உள்ளே வச்சுருக்கிறாரு, சபையில் இவங்களை ஒரு பொறுப்பில் வச்சுருக்கிறாரு. அவங்க பொறுப்பை அவங்க செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணது? ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படி என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னக்கூடாது. சரியா? அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னக்கூடாது. அப்படி இல்லை. சரியா? அப்போ என்ன பண்ணோம்? ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படினப்போ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படிதான் சொல்லுது. அதான் 5ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனப்பூர்வமாய் மனதார கீழ்ப்படிங்கள். அடுத்து வாசிங்க 6ஆம் வசனம், எபேசியர் 6:6 வாசிங்க. மனுஷருக்கு பிரியமாயிருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. மனதார கீழ்ப்படியுங்கள், மனப்பூர்வமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், புரியுதா? பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். மறுபடியும் வசனம் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். என்ன சொல்லி சிலர் பார்வைக்கு ஊழியம் செய்வாங்க அப்படின்னா, பார்வைக்கு ஊழியம் செய்ய என்னது சொல்ல ஓபி அடிப்பாங்கன்னு தெரியுமா? சும்மானா இருப்பாங்க. சரிண்ணா, டேய் மேனேஜர் வராரா, எஜமா அவர் ஓனர் வராரான்னு என்னத்தையா கையில் எடுத்துக்குவான். புரியுதா இல்லையா? ஏதோ பண்ணுற மாதிரி. குட் மார்னிங் சார், புரியுது? அதுதாங்க போட்டிருக்கு. அப்படி செய்யாத சார், மேலேருந்து ஒருத்தர் பார்த்துன்னுக்கிறார் சார். சரி, அப்படி தாங்க போட்டிருக்கீங்க. இப்போ மனுஷருக்கு பிரியமாக விரும்புகிற பார்வை ஊழியம் செய்யாமல் யாருக்கு ஊழியம் செய்யன்னு சொல்லியிருக்கு? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு? யாருக்குங்க? கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. அல்லேலூயா. அப்போ நீ செய்யும் போது யாரை மனசில் வச்சு செய்யாத? ஓனர் இருக்கிறாரா? இல்லையா? வரலையா? இல்லை. அப்படியா? ஓனர் இருக்கிறாரு, அவர் தூங்கவே மாட்டார். இல்லையா? சொல்லுவோமா? அப்படி தாங்க சொல்லியிருக்கு. சரியா? அவர் தூங்கவே மாட்டார், அவர் பார்த்துக்கினே இருப்பார். சரியா? நான் ஏற்கனவே வசனம் சொன்னேன், அவருக்கே கணக்கு ஒப்பிக்கணும். அப்போ நீ அவரை மனசு அப்போ அவரை பார்க்குறவங்க, அவரை மனசில் வச்சுருக்கவங்க பார்வைக்கு செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படின்னா பார்க்கும்போது செய்ய மாட்டாங்க. பார்வைக்கு செய்கிறது பார்க்கும்போது செய்கிறது. புரியுதா இல்லையா? ஆமாம். அப்போ அவங்க பார்வைக்கு செய்ய மாட்டாங்க, பல்ல கடிச்சிக்கின்னு செய்ய மாட்டாங்க. பல்ல கடிச்சிக்கின்னு செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. மனுஷருக்குன்னு செய்ய மாட்டாங்க, மனப்பூர்வமாய் கர்த்தருக்குன்னு செய்வாங்க. அல்லேலூயா. இப்போ இதே இது ட்வின் எபிசோட்ஸ் சொன்னோம், ட்வின் ரெட்டப்பிள்ளைகள் மாதிரி. இந்த எபேஸ் நிருபத்துடைய ரெட்டப்பிள்ளை அப்படின்னா கொலோசியர் நிருபம். அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. கொலோசியரில் வாங்க 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே என்ன எப்படி போட்டிருக்கோம்? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. எதை செய்தாலும் எப்படி பண்ணுங்க? யாருக்கிட்ட செய்யாதீங்க. ஆமாம், நீ மனுஷனுக்குன்னு செஞ்சேன்னு வச்சுக்க, மனுஷனை வச்சுன்னு பார்த்துட்டு வச்சுக்க, அவன் ஒரு டைம் உன்னை நல்லா பாராட்டுவான், ஒரு டைம் என்ன செஞ்சிடுவான், அவ்வளோதான். ஆவி முறிஞ்சு போகிறபடி பேசி உன்னை நாசம் பண்ணுவான். எழுந்திருக்கூடாதுபடி செய்வான். சரியா? அதனால் மனுஷன் வார்த்தையை நம்ம எடுக்கக்கூடாது. நிறைய பேர் தியானிக்கிறது இரவும் பகலும் யாருடைய வார்த்தையில் தியானமாக இருக்குன்னு போட்டிருக்கு. மனுஷன் பாக்கியவான் யார்? கர்த்தருடைய வேதத்தையுமே பிரியமானது. சரியா? இரவும் பகலும் சிலர் தியானிக்கிறது யாருன்னா மனுஷ வார்த்தை தான். இந்த மாதிரி சொன்னானே, என்னை சொன்னானே, என்னை சொன்னான், இப்படி என்னை சொன்னாங்களே, என்னை சொன்னாங்களே, என்னை சொன்னாங்களே, அதே தான் போட்டு ஆசை போட்டுருப்பாங்க. சரியா? ஆமாம் ஆமாம், நான் அப்படித்தான், நான் அப்படித்தான். சிலர் அப்படின்னு வந்து கொடுவாங்க, நான் அப்படித்தான் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டான்னு நீங்கள் யாரும் நான் இன்னுக்கு லாய்க்கு இல்லை அப்படியே சொல்லிருப்பான். எதை என்ன அங்கே நீ வந்து உன்னை விசித்திரமாய் செய்தார் ஆண்டவர்னு போட்டிருக்கோம் சங்கீதத்தில். சரியா? நீ உருவேற்படும் நாட்கள் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்குது அப்படின்னு போட்டிருக்கோம். உன் கருவை அவர் கண்கள் கண்டதுன்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் தியானிக்க மாட்டாங்க. அதெல்லாம் தியானிக்க மாட்டாங்க. உலகத்தார் என்ன சொல்கிறாங்களே அதை தான் தியானிப்பான். உன் மூக்கு கொஞ்சம் கோணையாக இருக்க மாதிரி இருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சுது மேட்ரு. ஒரு மாதத்துக்கு மூக்குவே போவோம் கண்ணாடி முன்னாடி தான். அம்மா என் மூக்கு கொஞ்சம் கோணையாமல் இருக்குது. அம்மா என்ன சொல்லும்? யார்மா சொன்னா? நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. நீ அப்படி தான் சொல்லுவ, போ காக்கைக்கிற குஞ்சு பொண்ணு குஞ்சு, என் மூக்கு கோணையாக தான் இருக்குதான், என் மூக்கு கோணையாக தான், இப்படியே பண்ணிட்டே கோணையாக்கிடு நீயே. புரிஞ்சா இல்லையா? என்ன பிரச்சனை? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? இப்படி சொல்லிட்டாங்கம்மா, அப்படி சொல்லிட்டாங்கம்மா, அப்படி சொல்லிட்டாங்கம்மா. அட ஏம்மா அவங்கள போட்டு தியானிச்சுக்கிட்டு இருக்க? அதுங்க இன்றைக்கி இப்படி சொல்லுவோம், நாளைக்கு வேறு மாதிரி சொல்லும் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு பாருமா. ரலையில் சொல்லுவோமா, உன்னைய பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அதை பாருமா. இங்கே வந்து பாட்டு மட்டும் தேவா நான் தினால் விசேஷித்தவள், இங்கே மட்டும் பாட்டு வரும். ராஜா நான் அதை தினம் பொய்.
எதை யோசிக்கிற? அதை தினம் யோசிக்கிறவளாம். தினம் தானே எதை யோசிக்கிறா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் வந்து தான் அவர் சொல்கிறது யோசிக்கிறது. ஆமாம்ல, ஆண்டவர் ஒருத்தர் இருக்கார் இப்படி சொல்கிறாருல. இல்லை மற்ற நாளெல்லாம் அனாதை பிள்ளைங்க மாதிரி சுற்றுது. அப்பா பிதாவே நீங்கள் வந்து பாடிட்டு மற்ற நாளெல்லாம் அனாதை பிள்ளைங்க மாதிரி, யார் பெற்ற பிள்ளையோ கண்ணீரிலும் வேதனைகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி புரியுது. இங்கே வந்து பிறகு ஞாபகத்துக்கு வரும், ஆமாம் இவர் சொல்கிறாரு. அப்படியா இருக்கு இல்லையா? பாட்டு பாடின சொன்னால் புலவர்கள் மாதிரி பாடினக்கூடாது. தினம் யோசிப்பவள்னா தினமும் என்ன செய்யணும்? யார் நம்மளை சொன்னாடே நீ லாய்க்கில்லை, நீ என்ன இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிறேன்னு யார் சொன்னாலும் சரி, சரியா உன் கண்ணை முதல்ல டெஸ்ட் பண்ணு போ அப்படின்னு சொல்லிடணும். அவ்வளோதான். உன் கண்ணு சரியில்லை, போய் கண் டாக்டரை பாரு. ஏன்னா என் ஆண்டவர் சொல்கிறாரு நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் சொல்கிறாரு. அவர் கண்கள் நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே சொல்லுங்கள், நீ என் பார்வைக்கு அருமையானபடி. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீ கரெக்டாக பதில் சொல்லுங்கள். சரியா? கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம ஊர் தலைவருக்கு யாராவது வச்சுக்கிடுவோம், கவுன்சிலர் கீழே ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? இல்லை கவுன்சிலர் இல்லை, அதே ப்ரைஸை வந்து மு.க. ஸ்டாலின் வந்து கொடுக்க போகிறாராம் அப்படின்னும் போது யார்கிட்ட வாங்குறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்? நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. நாங்கள் ரொம்ப தாழ்மை, நாங்கள் கவுன்சிலர்கிட்ட தான் வாங்குவேன். அடி விழும். யார்கிட்ட வாங்குறதுக்கு பெருமையாக இருக்கும் சொல்லுங்கள்? ஃபோட்டோ பிடிங்க மு.க. ஸ்டாலின் ஃபோட்டோ பிடிங்க. அது இப்போ மோடி சாரே வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, மோடி சாரே வராரா? அவரே வந்து கொடுக்குறாரு. யார்கிட்ட வாங்குறதுக்கு ஆசையாக இருக்கும் சொல்லுங்க? யார்கிட்ட? மோடி சார்ட்ட வாங்கிட்ட. சரியா? அப்போ யார் பெரியவங்களோ அவங்ககிட்ட வாங்குறது தான் ஆசையாக இருக்கும். எல்லாரும் பெரியவர் தான் சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடி நாளைக்கு நல்லா இல்லையே சொல்லுவோமா? அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேன்? அது ஏன் உனக்கு உள்ளே போக மாட்டேங்குது? அதுதானே போகணும். மனுஷன் சும்மா கோபத்தில் ஏதாவது சொல்லுவான், அந்த நேரம் உதட்டில் ஏதாவது கோபத்தில் ஏதாவது பேசுவான். புரியுதா இல்லையா? ஆமாம், அது நேரம் ஏதாவது சொல்லுவான் கோபத்தில். அதை போட்டு என்ன பண்ணிக்கூடாது. அவன் சொன்னது அவனே உணர்ந்து சொல்லியிருக்க மாட்டான், ஞாபகப்படுத்தியும் சொல்லியிருக்க மாட்டான், அதை மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டான். அப்படியா சொன்னேன் நான் அப்படின்னுவான். அப்படியா சொன்னேன் நான் அப்படின்னு சொல்ல மீன் பண்ணியே சொல்லுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று சொன்ன கோபத்தில் அதை எடுத்து வச்சு என்ன பண்ணக்கூடாது. அது ஒரு சென்டென்ஸ்லேயே ஆள் டோட்டலாக அவுட்டு. சரியா? ஆத்மா போய் மண்ணோட ஒட்டிக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மண்ணிலேருந்து ஆண்டு வார்த்தை கொடுத்து என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். சரியா? திங்கக்கிழமை மாதிரி நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை மறுபடியும் ஒரு வார்த்தை வரும், மறுபடியும் ஆத்மா மண்ணோடு ஒட்ட போகும். மறுபடியும் எப்போ தான் வரும்? உயிர்ப்பிக்க சொல்லுங்க. நீங்கள் எப்போ? சண்டே. அப்போ நான் நினைக்கிறேன் டெய்லி சண்டேயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டெய்லி ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் அப்படி இருந்தால் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்படி தானே? ஆமாம், உற்சாகமாக. சரி, ஆண்டு சமூகத்துக்கு வந்த உயிர்ப்பு. ஆமாங்க, மனுஷன் நம்மளை சோரோடைய தான் செய்வான். உறவுகள்லாம் நம்ம அப்படி தான் செய்யும். அது இரும்பு தான் கருக்கிடும். அப்போ நம்ம ஷார்ப்பாகும். நம்ம மொக்கையாகக்கூடாது, ஷார்ப் ஆகணும். அலையில சொல்லுவோமா? அலையிலோயா. இரும்பு தானே செய்யும், கருக்கிடும். புரியுதுங்களா? அப்போது நெகட்டிவாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, யாராவது நெகட்டிவாக பேசுகிறாங்களா, நம்மளை தள்ளுறாங்களா, நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, பைபிளில் சொல்லுது அகமகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷம் சொல்ல. அது எல்லாத்தையும் சேலஞ்சாக எடுத்துக்க. ஆண்டவரே இந்த தூஷணமான வார்த்தைகள், நிந்தையான வார்த்தைகளை எனக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்கன்னு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை, அது சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிறவர் தான் அவர். அல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் அவர் அவரால் முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரியா? அந்நாள் போனால வெனிநாள் சொன்னதுக்குள்ள அழுதுதான் இருந்தா கொஞ்ச நாளா. ஆனால் போயிட்டா தேவ சம்பத்துக்கு இருதயத்தை ஊட்டுறது. நிந்தையை, சரியா, நிந்தையை என்ன அவமானத்தை ஆசீர்வாதம் ஆகிட்டா, கன்வெர்ட் பண்ணிட்டா. எப்படியான தேவ சமூகத்தில். சரியா? அதான் சொல்கிறேன். ஆகார் ஓடி போன தேவத்து என்ன சொன்னான்? ஓடி போறியாப்பா, எங்கேயாவது ஓடி போயிடு அப்படியே சொன்னா. போ திரும்பி போ, இரு அங்கே அடங்கி இரு இல்லையா? உன்னையும் பெரிய ஜாதி ஆண்டு ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு அவட்டம். அது வரைக்கும் இரு, அந்த சித்தத்து வரைக்கும் இரு. அப்படிதான் சொன்னேன் இல்லையா? சித்தம் வரும்போது என்ன பண்ணார்? ஆண்டவரே பேசினார். இப்போ ஓகே. சரியா? இப்போ வெயிட் பண்ணு. நீ ஏன் மற்றவங்க சொல்கிறதையெல்லாம் யோசிக்கிற? நீ உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன்னை பார்க்குறாரு, அவர் உன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு, அவர் உன் நினைவாகவே இருக்கிறார். நல்ல இல்லையில சொல்லுவோமா? அதைத்தான் இங்கே சொல்லு, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய். அவர் எப்பவுமே என்ன செய்ய மாட்டார்னா, எதையுமே தெரியலன்னே சொல்ல மாட்டார். அலையில சொல்லுவோமா? உச்சமலையில சொல்லுவோமா? ஆமாம். சரியா? ஏன் நிறைய பேர் இங்கே நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், ஏன் எல்லாரும் மைக் பிடிச்சி பாடுறது இல்லை?
கூட்டம் நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆட்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் நீங்கள் பாடுற பாட்டெலாம் யார் கேட்குறா? நீங்களே சொல்லுங்கள், உங்கள் பாடுற பாட்டெலாம் யார் கேட்குறா? நீங்கள் பாடுற உங்கள் வாய்ஸில் அதெல்லாம் யார் கேட்குறா? பக்கத்தில் யாருங்க கேட்குறா? ஆண்டு கேட்குறாரு. ஆண்டு என்ன சொல்ல, எதை சொல்கிறாரா? கழுத குரலை வச்சுக்கிட்டு என்ன கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பேசுவார் ஆண்டவர். நீ எப்படி பேசினாலும் எப்படி பாடினாலும் கேட்பார். அல்லேலூயா. ஏன்னா அந்த குரலை தந்தவர் அவர் உன்னை அவர் இனிமே என் பிள்ளை அப்படி தானே பார்க்குறாரு. புரியுதா? மனுஷன் அப்படி பார்க்குறான்னா இல்லைல்ல. நான் சொல்லுவது புரியுதா? அது சொல்கிறேன், அவர் இருக்காரம்மா, உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்காதபடினால் உங்கள் கவலையெல்லாம் ஒரு மேலே வைத்து விடுங்க. எதை செய்தாலும் அது எதுக்குன்னு செய்ய. சமையல் பண்ணால் கூட யாருக்குன்னு சமையல் பண்ணு சொல்லுங்க. சமையல் பண்ணுறது கூட இருக்கட்டும், யாருக்குன்னு பண்ணு. நம்ம ஹஸ்பண்டுக்காக பிள்ளைங்களுக்காக பண்ணு, ஆனால் நல்லா பண்ணு. யாரை நினச்சின்னு பண்ணு. எதை செய்தாலும் ஆமாம், இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்குன்னுவான், நாளைக்கு ஏதாச்சும் சொல்லிடுவான். அவருக்குன்னு பண்ணு. அல்லேலூயா. தோந்தே போக மாட்டேன். ஆமாம், எது செஞ்சாலும் நான் உதாரணத்துக்கு சமையல் சொன்னேன். எதை தான் பைபிள் சொல்லி, எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படி செய்யுங்கள்? மனப்பூர்வமாக செய்யுங்கள். அல்லேலூயா. சரி, மூணாவது, மன்னவனுக்காக காத்திருங்கள். அல்லேலூயா. வாசிங்க, அதில் எபேசி 6 7-8 வசனம் வாசிங்க. 7-8 வசனம். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. அது 7ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. என்ன வார்த்தை கவனிங்க. அவனவன் செய்கிற நன்மையின்படி யார்கிட்ட பலன் வருது சொல்லுங்க? யார்கிட்டங்க பலன் வருது? நம்ம நிறைய டைம் என்ன நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா? ஊழியம் அப்படின்னோன்னா நம்ம பாஸ்டர் செய்கிறார்ல, இதுக்கெல்லாம் தான் ஆண்டு வரும்போது என்ன பண்ணுவார்? பலன் தருவார். கண்டிப்பாக ஆத்தும ஆதாயத்துக்கு பலன் உண்டு. ஆத்தும ஆதாயப்படுத்திக் கொள்வன் ஞானம் உள்ளவன். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ செய்கிற வேலைகளையே அந்த காரியமே நீ ஆண்டவருக்கென்று அவருடைய மகிமைக்கென்று அவரை மனசில் வச்சுக்கின்னு நீ அவருக்காக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மனதார நீ செய்தன்னு சொல்லி சொன்னால் அதுக்கே அவர் பலன் தருவார். அல்லேலூயா. அதாவது அவரை நீ எங்கெல்லாம் மையமாக வச்சு செய்யறியோ. கவனிங்க, நம்ம ரொம்ப இதுவாக இருக்கிறோம். நார்த் இந்தியாவிலாம் கிறிஸ்துவன் ஆனதுக்காக கிராமத்தை விட்டு தள்ளி வைக்கப்பட்டு, சரி அந்த கிராமத்தில் அவங்க தண்ணி எடுக்கக்கூடாது, வெளியில் போய் தான் தண்ணி எடுத்துன்னு வரணும், அவனுக்கு ஒன்றும் கொடுக்காதரா அப்படின்னு தள்ளி வைக்கிறதெல்லாம் நார்த் இந்தியாவில் நடக்குது. முதல் நூற்றாண்டு ரொம்ப மோசம் தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் கிறிஸ்துவன் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா சொத்தே கொடுக்க மாட்டாங்க உனக்கு. நீ என் பிள்ளையே கிடையாது, உனக்கு சொத்தில் பங்கு கிடையாதுன்னு. சரியா? வேலை ஸ்தலத்தில் கிறிஸ்துவன் சொன்னால் வேலை ஸ்தலத்தில் கொடூரமாக நடத்துவாங்க. வேலை ஸ்தலத்தில் முதல் நூற்றாண்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இது எழுதும்போது, பவுல் எழுதும்போது இதெல்லாம் நடக்குது. ஒருத்தன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னால் வேலை ஸ்தலத்தில் கொடூரமாக நடத்தப்படுவான். அவன் கிறிஸ்துவன் ஆனதுக்காக. நீங்கள் பேதுரு நிருபத்தெல்லாம் போய் என்ன பண்ணுங்க, வீட்டில் வாசி பாருங்க. கிறிஸ்துவனா இருப்பதனால் நீ பாடுபட்டா வெட்கப்படாமல் இருந்து அது மொத்த தேவனை மையப்படுத்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ நான் கான்டெக்ஸ்ட் காமிக்கிறேன். பேதுருல என்ன மாதிரி சொல்லியிருக்குன்னு பாருங்க. அதுதான் அந்த டோனில் தான் இங்கே பவுல் பேசுகிறாரு. என்ன பண்ணேன்னு சொல்கிறார் பவுல், இந்த லைஃப் கொஞ்ச நாள் தான்ப்பா, இது ரயில் பிரயாணம்ப்பா, இதில் பண்ணுற விஷயங்களுக்கு உனக்கு பெரிய ரிவார்டு அவார்டெலாம் காத்துட்டு இருக்குப்பா அவர் வரும்போது. அப்போ நீ என்ன பண்ணு அப்படின்னா, அவரை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணு, அவரிடத்துல பலனை பெறுவேன்னு சொல்லி பண்ணு. அல்லேலூயா. ஒன்று பேதுரு நீங்கள் வாங்க. 1 பேதுருல எப்படி சொல்கிறார் பாருங்க. 1 பேதுருல 2ஆம் அதிகாரம், முதல்ல 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு அப்புறம் வருவோம். 4ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் வாசிங்க. 14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். உங்களாலே மகிமைப்படுகிறார். கிறிஸ்து நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னீங்களேன், அங்கே என்ன பேசுவார்னு பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் மனுஷருடைய கட்டளையில் யாவற்றுக்கும் கர்த்தரிடமிருந்து கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகார ராஜாவுக்கான சரி, தீமை செய்கிற ஆக்கினைக்கு நன்மை செய்களும் புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிக்கானாலும் சரி என்ன பண்ணுங்க,
கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிங்க. அவன் எப்படிப்பட்டவனா மோசமானவனா, நீ என்ன பண்ணு, நீங்க கீழ்ப்படிங்க. 16 பாருங்க, சுயாதீன முதலாக இருந்து உங்கள் சுயாதீனத்தை துக்குடத்துக்கு முதலாக கொண்டுடாமல் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, அடிமையிலாயிருங்க. 18 என்ன ஆரம்பிக்கிறாரு வாசிங்க. 18 என்னது? வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு சொல்ற? வேலைக்காரர் சொல்றாரு, கீழ்ப்படிந்திருங்க. யாருக்கு? முரட்டு குணமே. முதலாளி எப்படி வேணா இருக்கட்டும்பா, நீ கீழ்ப்படிப்பா கர்த்தர் நிமித்தம். சரியா? அடுத்த வருஷம் வரீங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய். அந்த நாட்கள் அநியாயமா பாடுபட்டாங்க. அவன் கிறிஸ்துவனா இருப்பதனால பாடுபட்டாங்க. சரியா? அப்போ அவன் சொல்ற, பேதுரு எழுதுறாரு, நீ வந்து அநியாயமா பாடுபட்ட, அது தேவனுக்கு முன்னாக பொறுமையோடு சகிச்சான், அதான் தேவனுக்கு பிரீதியா இருக்கும். சரியா? நீ குற்றம் செய்யும்போது பொறுமையை சகிச்சா அதனால என்ன கீர்த்தி உண்டு? அடுத்த வருஷம் சொன்ன அதனால என்ன கீர்த்தி உண்டு? 21 பாருங்க. 21 வாசிங்க. 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்துவும் உங்களுக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவரும் இப்படிதான் பாடுபட்டாரு, அநியாயமா பாடுபட்டாரு, நன்மை செய்து பாடுபட்டாரு, நன்மை செய்து அநியாயமாய் பாடுபட்டாரு. நீ அப்படி வேலைக்காரரே அப்படின்னு இப்போ பேதுருளி யாருக்கு சொல்ல மாதிரி பார்க்குறோம். அப்போ வேலைக்காரர் தான் சொல்லியிருக்கு, நமக்குலாம் இல்லை அப்படின்னு நினச்சக்கூடாது. அந்த உட்கருத்து, தேவனுடைய உட்கருத்து என்ன? நன்மை செய்து பாடுபடு, அநியாயமாக பாடுபடுறது. கிறிஸ்துவனா இருப்பதால் 4ஆம் அதிகாரத்து வாங்க. 4ஆம் அதிகாரத்தில் 16 வாசிங்க. இப்போ 4:16. நீங்கள் கிறிஸ்துவின் இல்லை, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இருப்பதனால் பாடுபட்டாள். நான் ஒன்று சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் இருக்க நம்மளாம் இந்த ரேஞ்சுக்கு இன்னும் போகல. நிஜமாங்க, நம்ம இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற ரேஞ்சுக்கெலாம் நம்ம இன்னும் போகல. ஆனால் ஆதி சபையில் அந்த அப்போஸ்தலர் வாழ்ந்த காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் அப்படி தான் அவங்க. எனக்கு தெரில உங்களுக்கு வேலையில் எத்தனை பேர் கிறிஸ்துவனாக இருக்கிறதுனால நெருக்கப்படுகிறீங்க, ஒடுக்கப்படுறீங்க, அநியாயமாக நடத்தப்படுறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப நம்ம எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படி இருக்குது. ஆதியில் 1st செஞ்சுரியில் அப்படி தான் இருந்துச்சு. அப்படி தான் அவங்களுக்கு நிருபங்கள் எழுதப்பட்டது. அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, நீ இப்போ சகிச்சுக்க, நீ பொறுத்துக்க, நீ அநியாயமாக பாடுபடு, நன்மை செஞ்சு பாடுபடு, இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிற. அவர் வரும்போது உனக்கு கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ இப்போ ஏன் அப்படி செய்யணும்? அவனுக்கு முக்கியமானது இப்போ ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, அங்கேயே போட்டிருக்கு பாருங்க. 1 பேர் 2 என்ன போட்டிருக்கு பாருங்க. 15ஆம் வசனம் வாசிங்க. 15. 1 பேர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீ நன்மை செய்வதனாலே. சரியா? என்னப்பா ஏதோ போட்டிருக்கீங்க. 1 பேர் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 15. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ இப்படி நடக்கிறதா கவனிங்க. என்னதான் திருப்பி சொல்கிறேன், என்ன பைபிள் என்ன சொல்லுது? லிவ் த காஸ்பல், அதாவது சுவிசேஷத்திற்கேற்ற வாழ்க்கை வாழு. அல்லேலூயா. நீ யாரை வேணா எஜமான இரு, வேலைக்காரனா இரு, யாரை வேணாலும் இரு, நீ எங்கே வேணாலும் இரு. சரி, எங்கே வேணாலும், எந்த தொழில வேலை, எந்த ஸ்தலத்தில் வேணாலும் இரு. ஆனால் நீ யாரா இரு? கிறிஸ்துவனா இரு. கிறிஸ்துவனா இருப்பதனால நீ நிந்திக்கப்பட்டா, கிறிஸ்துவனா இருப்பதனால நீ துன்பப்படுத்தப்பட்டா, கிறிஸ்து நிமித்தம் நீ நெருக்கப்பட்டா, கிறிஸ்து நிமித்தம் நீ ஒடுக்கப்பட்டா, நீ பாக்கியவான். நீ நிந்திக்கப்பட்டா நீ பாக்கியவான். அவர் வரும்போது அந்த பலனை அவர் தருவார். ஆனால் நீ என்ன பண்ணு? அதை சகிச்சுக்க, அதை பொறுத்துக்க, அதை ஏற்றுக்க. சரியா? அது நீ ஆண்டவர் அவர் நிமித்தம், அந்த அவர் மேலே வச்சுக்க அன்பு நிமித்தமா எஸ் அப்படின்னு இது பண்ண, அவர் வரும்போது பலனை தருவார். அல்லேலூயா. இதே டோன் தான் அங்கே பவுல் சொல்கிறார். சேம் டோன் தான். ஆசிரியர் ஒரே ஆசிரியர், ஆவியானவர் தான். அப்போது அவர் வரும்போது கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று நீ அறிந்து. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்பட்டு. கடைசியாக மனித அபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இப்போ யாருக்கு சொல்லுங்க? எஜமான்களுக்கு. வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 6:9. எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள். எஜமான்களா இருந்தீங்க, பொறுப்புல இருக்க அப்படின்னா நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. கவனிங்க, கணவன் மனைவி நீ வந்து கிறிஸ்து கீழ்ப்படுகிறது போல கணவனுக்கு கீழ்ப்படி. கணவனே கீழ்ப்படுகிற மனைவி, ஓகே, நீ அவனுக்கு அன்பு கூறு. அவன் ஒன்று செய்யணும்ல.
பெற்றோர்களே பிள்ளைகள், ஓகே, பிதாக்கள் பிள்ளைகள், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கேற்ற சிச்சனையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. நீ ஒன்று செய்யணுமே. கணவன் நீ அன்பு கூறணுமே. பிதாக்களே நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணுமே, கர்த்தருக்கேற்ற போதனை செஞ்சு வளர்க்கணுமே. அப்படிங்க எஜமான்களே வேலைக்காரர்களே, அவன் வந்து என்ன செய்யணும், அவன் மனதார கீழ்ப்படிட்டோம், மனப்பூர்வமாக கீழ்ப்பட்டோம், கிறிஸ்துவுக்கு என்று எல்லாவற்றையும் செய்யட்டும். சரியா? மன்னவன் வருகைக்காக காத்திருக்கட்டும். அவர் வரும்போது கனம் பண்ணுவார், அவர் வரும்போது இவர் தருவார், அவர் தருவார், காத்திருக்கட்டும். எஜமானே நீ ஒன்று செய்யணுமே. நீ என்ன செய்யணும்? அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை செய்து. அல்லேலூயா. வேலையை தன் கூலிக்கு பாத்திரவனா இருக்கிறான், கரெக்டாக பண்ணு கொடு. அவனுக்கு செய்ய வேண்டிய செய்தினும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே இது நான் சொன்னதில்ல, ரெட்டை நிருபம்னு சொன்னல, கொலோசியர் 4 அதிகாரத்தில் 1 வசனம் வாசிங்க டக்குன்னு. கொலோசியர் 4:1. கொலோசியர் 4 அதிகாரம் 1 வசனம். எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். செய்ய வேண்டியது செய்துன்னு எபேசியர் 6 வாசிக்கிற 9. என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 4:1 சொல்லுது, நீதியும் செவ்வையுமானது செய். அல்லேலூயா. என்ன பண்ணு? எது நீதியோ எது செவ்வையானதோ அதை செய். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு எஜமான்களுக்கு சொல்லப்பட்டிருக்க செய்யணும் பாருங்க. அடுத்து அங்கே வாசிக்கிறேன் எபேசியரில் 6:9 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவன பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்துல பட்சபாதம் இல்லை என்றும். அல்லேலூயா. அவர்கிட்ட என்ன இல்லை? அவர்கிட்ட வந்து என்ன இல்லை? கவனி. அவர் எப்படின்னா, அங்கே வரும்போது இங்கேயே சகோதரராக தான் இருக்கணும், அங்கே வரும்போது நீ எஜமானம் இருந்தல்ல, அப்போ நீ பண்ணலாம் அப்படி சொல்ல மாட்டார். அவர்கிட்ட பாரபட்சம் கிடையாது, பட்சபாதம் கிடையாது. சரிங்களா? அப்போது அந்த கொலோசியர் நிருபத்திலே 3 அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் வாசிங்க. வேலைக்காரருக்கு சொல்லியிருக்கு 3 அதிகாரத்தில் நடுவில் ஒரு வார்த்தை பாருங்க, 25 வசனம் வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. புரியுதா? இது யார் செஞ்சாலும் சரி, எஜமானன் செஞ்சாலும் சரி, வேலைக்காரன் செஞ்சாலும் சரி, அநியாயம் செய்கிறவன் அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் கண்களுக்கு எல்லாம் நிர்வாணமும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அநியாயத்துக்கு கேட்ட பலன் அடைவான். நீ அநியாயம் பண்ணாத, அதை பண்ணாத. அவர்கிட்ட பச்சைப்பாதம் கிடையாது. அவர் இப்படி பார்க்க மாட்டார், நீ எஜமானன் நீ வேலை எஜமானன் நீ செய்யலாம்ப்பா, அப்படி செய்ய மாட்டார். அவர்கிட்ட பாரபட்சம் கிடையாது. அப்போ எதை விட்டுருங்க? வாசிங்க எபேசியர் 6:9 வாசிங்க. எபேசியர் 6:9. எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். எதை விட்டுடுங்க? அது எஜமானு தான் சொல்லியிருக்கு. லிசன் எஜமானுக்கு தான் கடுஞ்சொல்லை விட்டுருன்னு சொல்லியிருக்கு. நம்மளாம் எஜமான இல்லை, நம்ம பேசிக்கலாம். அப்படி சொல்கிறவங்க அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியாவா? உங்களுக்கு சரியாக செய்தி தான் வைக்கணும். அப்போ இருக்க எஜமானுக்கு தான் கடுஞ்சொல்லை விட்டுற சொல்லியிருக்கு. நம்மளெல்லாம் சொல்ல வசனத்தை நல்லா பாருங்க, எஜமான்களே கடுஞ்சொல் விட்டுடும், நம்ம எல்லாம் கடுஞ்சொல் பேசலாம் அப்படின்னு சொல்கிறவங்க உறக்கமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இன்னொரு சர்வீஸ் வச்சுருவோம். சோத்திரம். நான் சொன்ன பிரின்சிபல் புரியுதா? தேவனுடைய இருந்து எஜமானுக்கு தான் சொல்லிருக்கேன், இல்லை கடுஞ்சொல்ல விட்டுரு அப்படின்னு கான்செப்ட். கொலோசியர் 3 வந்து புருஷனுக்கு சொல்லி கசப்பாக பேசாத மனைவி கிட்டன்னு சொல்லி, கசப்பாக பேசாதப்பா மனைவி கிட்ட, அவளை கசந்து கொள்ளாதிருங்கள். வாழ்க்கையை அதை வார்த்தையிலே அவளை கொண்டுடாத, வார்த்தையிலே என்ன பண்ணிடாத, அவளை இது பண்ணிடாத அப்படி போட்டிருக்கு. அப்போ எஜமானு சொல்லி கடுஞ்சொல்லை விட்டு விடுங்க. உன் அதிகாரத்தை வார்த்தையில் பயன்படுத்தி கடுஞ்சொல் பேசாத, கடுஞ்சொல்ல பேசாத. நான் ஒரே ஒரு எஜமானை காமிச்சிட்டுமா? ஒரே ஒரு எஜமானை காமிச்சிடல. ஒரு வருஷம் தான் வாசிக்க போகிறோம், ரொம்ப இல்லை. போவாஸ் எஜமானில் அவன் லேண்டுக்கு வரான் பாருங்க. ரூத் அங்கே பொறுக்கிட்டு இருக்கான். போவாஸ் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்குப்பா, அங்கே வரான் பாருங்க. வேலைக்காரன் பார்க்குறான் பாருங்க. அவன் வேலைக்காரங்க வேலை செய்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒன்று சொல்கிறான், அவங்க அவனை பார்த்து ஒன்று சொல்கிறாங்க. அது மட்டும் வாசித்து முடிச்சிடுவோம். வாசிங்க ரூத்தில் 2ஆம் அதிகாரம் 3 வசனம் 4 வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதான் இருந்தது. போவாஸ் உடையதா இருந்தது. போவாஸ் ஓனர் உடையதா இருந்தது. அடுத்த வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, வேலைக்காரர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். அல்லேலூயா. வேலைக்காரர்கள் அவனை பற்றி தான் சொன்னாங்க, கர்த்தர் உம்மை. அவன் வேலைக்காரன் பற்றி என்ன சொன்னான்? அவன் வேலைக்காரன் பார்த்து சொன்னான், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவங்க என்ன சொன்னாங்க? அவர் எங்களோடையே இருப்பாராக. அப்படியே சொன்னாங்க. என்னங்க சொன்னாங்க?
உம்மோடும் இருப்பாராக, உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீர் ஆசீர்வாதமா இருக்க நாங்களும் ஆசீர்வாதமா இருப்போம் ஆக. புரியுதாங்க? அப்படி வேலைக்காரர்கள் எஜமான் எப்படி ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சரியா? நாசமா போகிறவில்லை. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வந்தான் பாரு சனியை, அப்படியே பேசிக்கிறாங்க அங்கே. சரியா? அப்படியே அவங்க பேசிக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவங்க சொன்னாங்க, ஓனர் எஜமான் குட் மார்னிங், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்படி தாங்க பைபிள் காமிக்குது. சரியா? அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குவோம். கடும் சொல்ல என்ன செஞ்சிருவோம் சொல்லுங்க? கடும் சொல்ல விட்டுடுவோம். இது கடும் சொல்லனா என்னென்னு தெரில. கடுங்காப்பி தெரியும் எனக்கு, கடுஞ்சு ரொம்ப நல்லது, கள்ளங்கப்படம் இல்லாத இருக்கீங்க. கடுஞ்சொல்னா என்னென்னே தெரில எனக்கு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்கவே வேண்டாம். எப்படி சொல்கிறீங்க இல்லையா? கடுஞ்சொல்னா என்னென்னு எனக்கு தெரில, சரி அப்படின்னா நல்லது. சரியா? ஆமாம். சிலருக்கு கடுஞ்சொல்லை தவிர வேறு சொல்லி எனக்கு தெரியாது, அப்படி இருக்கக்கூடாது. அவங்க நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். எப்போ பேசினாலும் எப்படி தான் பேசுறது? எப்போ பேசினாலும் இந்த வெளியே பார்த்துருக்கீங்களா? நாங்கள் தெருவில் பார்த்துட்டே இருக்கோம், ஒரு தெருவில் பெரிய தொல்லையாகுது. சரியா? என்ன எப்போ பேசலாம் எப்படி பேசணும்? எப்போ பேசணும்? காப்பி காப்பியா? ஆமாம் காப்பி பா காப்பி அவன் காப்பியே கேட்க மாட்டான். எதுக்கு காப்பி கேட்க போகிறான்? எப்போ கேட்டாலும் என்ன பண்ணுறா? டீ கடையில் டீ குடிச்சிக்கிறப்பா, காப்பி வேணுமா இல்லையா? எப்போ காப்பி கேட்டாலும் அப்படியா? ஏதாவது அன்பாக பேசுகிறாள் என்னன்னு? ஆமாம் உடனே இல்லையா வந்துட்டார் காஃபி, பெரிய காஃபி அப்படி. ஓகே புரியுது இல்லையா? அப்படி இருங்க. நீ கரெக்டாக இந்த தெருவில் நான் சொல்கிறேன், வெளியே வந்தவொன்னே போனால் பார்க்கலாம். அதே மாதிரி 2 பேர் பேசிப்பாங்க பாருங்க. அந்த மூலையில் இந்த மூலையில் யாராவது பேசிப்பாங்க. நீ பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பல்லுலாம் வெளியே தெரியும். அவங்க சிரிக்கவே மாட்டாங்க, அவங்க ஒரு நாளும் சிரிக்க மாட்டாங்க, வெளியே தெரியும். எப்படி இருப்பாங்க? அப்படியே நான் பார்த்துனே இருக்கேன். அடாப்பா இது தெரு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குதுங்க. சரியா? அந்த ஆண்டர் பிள்ளைங்க எதை விட்டுறணும் சொல்லுங்கள்? டக்குன்னு கடன் சொல்ல விட்டுறணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? ஐயோயோ, அந்த போவாஸ் வேலைக்காரங்களாம் எவ்வளோ பரவாயில்லப்பா, ரொம்ப பரவாயில்ல அவங்கள. நீங்கள் உடனே ஆமேன் அப்படியே ஆகட்டும், எங்களால் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்புங்க, ஜெபம் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். கண்களை மூடி நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். எல்லா கண்களும் மூடுவோம், பேசுவேன். கண்களை மூடி ஆண்டோடைய அந்த இறையல் உட்கருத்தை நம்ம பார்க்குறோம். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்று பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் நிமித்தம் மனதார கீழ்ப்படியுங்கள், கர்த்தர் நிமித்தம் மனப்பூர்வமாய் செய்யுங்கள், கர்த்தரிடத்தில் பலனை அடைவோம் என்று செய்யுங்கள், கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டு இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த, எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் கேட்டால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்த, உமது நிமித்தம் கிறிஸ்து நிமித்தம் பாடுபட்டால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க, ஆண்டவரே நிந்திக்கப்பட்டால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க, ஆண்டவரே நீர் வரும்போது பலனை தருவீர் என்று உண்மையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க ஒருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே சொல்லி கண்கள் மூலியம் ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். வல்ல பிதாவே நடியோட மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பாத நேரத்திலும் குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறோம். இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க. தாவே ஆண்டவரே எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தில் இருந்து ஆண்டவரே உங்களுடைய இறையல் உட்கருத்தை நாங்கள் பார்க்கும்படியாக, உங்களுடைய மனதை இருதயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படியாக அன்றைய ஒவ்வொருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக உங்களுடைய வல்லக்கத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சுகமும் பாதுகாப்பும் அனைவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.